ஓல்குறா சிவா டீம்ல யார் யாரா? வைபு, ஜெய்யு, கோபி, அப்புறம் இந்த நெப்போலியன்டா. நான் உன் டீம்டா. நாம் மற்றவங்களோட பழகிறதுக்கும் பழகாமல் இருக்கிறதுக்கும் 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று பிடிச்சிருக்கணும், இல்லை நான் வெறுக்கணும். ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அதை பற்றி யோசிச்சாலும் புரியாது. அட்லீஸ்ட் எனக்கு புரியல. நிதின் தமிழ்நாட்டோட சினிமா யூத் ஸ்டார் விஜித்காந்தோட ஒரே பையன். அவங்க அப்பா படம் ரிலீஸ் ஆகிற நாள் அவரோட ஃபேன்ஸ் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா எது செஞ்சாலும் அது சென்சேஷனல் நியூஸ். நித்தின் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்ததும் ஒரு நியூஸை பேப்பரில் நானே படிச்சிருக்கேன். கண்டிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் கவனிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான பணம், பேர், புகழ், இதில் வளர்ந்த பையன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நித்தனும். நித்தனை பற்றி சுருக்கமாக 3 வார்த்தையில் சொல்லிடலாம். கேம், ஃபன், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு சுத்தமாக வராது. நல்லா விளையாடுவான். எங்கள் ஸ்கூல் சாம்பியன் அவன் தான். எல்லா பணக்கார பசங்களை மாதிரி தான் இவனும். அவனுக்குன்னு எந்த கடமையும் இல்லை, கவலையும் இல்லை. அவனை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அது அவங்க அப்பா சினிமா ஸ்டாருங்கிறதாலையா இல்லை உண்மையாலுமே அவனை பிடிச்சி போய் தான் பழகிறாங்களான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அவனோட ஃப்ரெண்ட் இல்லை. நான் சிவா. நித்தின மாதிரி சொல்கிறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, புகழும் கிடையாது, அண்ட் எங்கள் அப்பா பெரிய சினிமா ஸ்டாரும் கிடையாது. என் ஆசை, கனவு, லட்சியம், பொழுதுபோக்கு எல்லாம் ஒன்று தான். மார்ஸில் உயிரினம் வாழ முடியுமான்னு என்னோட ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கணும். நேத்து செகண்ட் ஷோ நம்ம யூத் ஸ்டார் படம் போயிருந்தோம் மச்சி. ஐயோ சும்மா பின்றாண்டா அந்த ஆளு. அம்மா துண்டு கர்ச்சி படுத்தி இடுப்புல கட்டிக்கிட்டு ஜிலுக்கு புளுக்கு ஜிலுக்கு. அப்போ ரொம்ப கலைக்கிறோம் மச்சான். இவனுக்கும் சேர்த்து அந்த பொண்ணு தாண்டா ஆவண்டா. மாஸ் 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 மாஸ். ஏய் என்னடா ஐடி கார்டு வேணும் சினிமால நடிக்கணும்னு ஆசையா? ஏய் என்னடா சீன் கிரியேட் பண்றியா? எங்க அப்பா தமிழ்நாட்டுக்கே ஸ்டார்ரா. ஹேய் தட் டயலாக் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அன்புன்னு வந்துட்டா நான் காந்தி, அடிதடின்னு வந்துட்டா எதிரியா ஆக்குமாட்டா. நித்தினுக்கும் எனக்கும் எப்போவுமே ஒரே சண்டை. இது பணத்துக்கும் படிப்புக்கும் நடுவில் இருக்கிற போட்டியான்னு எனக்கே தெரில. ஆனால் அவனால் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே சந்தோஷம் மாயா. பிறரறியா போதினிலே யாக்கை இதனில் நுழைந்தவளே, மலர் வரைந்த உன்னதமாய் புவி அதிலே நடந்தவளே, உனை பிரிய உயிர் பிரியும் அவ்வளையும் தாங்கிடுமோ, நெஞ்சம் நினைவினிலே உனை அணைக்க எவ்வளியும் இடைப்புகுமோ, நீ இருக்கும் நொடிவரைக்கும் எந்தன் மூச்சிருக்கும் மாயமேனோ. நெக்ஸ்ட் மாயா சீனிவாசன். சிவா நீ கீழே வா. வரேன். மாயா, போயம் எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வார்த்தை கூடவா புரியல? நோ வை? ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். என்னோட எக்ஸாம் டாபிக் மாயா. ஒரு பொண்ணை பார்த்தா மனசில் ராக்கெட் பறக்கணும், நெஞ்சு குத்தாட்டம் போடணும். இதெல்லாம் என் மாயாவை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது எனக்கு நடந்துச்சு. நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் எப்போவுமே சென்டம் தான். ஆனால் நான் இன்னும் 1 மார்க் கூட வாங்காத ஒரே சப்ஜெக்ட் மாயா. அவள் படிக்கிற க்ரைம் நாவல்ஸ் மாதிரி அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கமிஷனர் பொண்ணு, அதனால தைரியம் ஜாஸ்தி.
இந்த 2 வருஷத்தில் மாயா என்கிட்ட 2 தடவை பேசியிருக்கா. அதுவும் என்ன திட்டுறதுக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை திட்டினா கூட நமக்கு பிடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என்னை திட்டுறது. பிகாஸ் அவன் என்னோட மாயா. Dear students, my dear students, good morning. Our VRS International School is going to be a #1 school among South India. இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்களாகிய நீங்களும் உங்களது பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பால் தான் இது நடக்க போகிறது. டெய்லிக்கு இதெல்லாம் பேசுறான். தமிழ்நாடு முழுக்க இருக்கு. காஜரா கிட்டே சொல்லி பென்சில வேலாட்டம் வாயில குத்தணும்டா. அதுக்குள்ளேயே #1ங்கிற இலக்கை நாம் அடைய போறோம். ஆல் தி 10th and 12th standard students இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். படிப்புல மட்டும்தான் உங்க கவனத்தை செலுத்தணும். நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்த சிவாவை முன் உதாரணமா எடுத்துக்கணும். சிவா, ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். 12th சிவா அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த ஆளுக்கு அறிவே இல்லடா. சிவாவை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கோம். சிவா கிட்ட இருக்கிற டெடிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆள் டைம்க்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். இதே ஆனுவல் டேயா இருந்தா எங்க அப்பா கூப்பிட்டு பாராட்டும். அதே ஸ்போர்ட்ஸா இருந்தா என்ன பாராட்டும். சிவா எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறான்னு பார்ப்போம். சப்ஜெக்ட்ல சிவா பண்ண ரிசர்ச்ச யுனெஸ்கோ அங்கீகரிச்சு ஆல் இந்தியா யங் சயின்டிஸ்டா அவனை செலக்ட் பண்ணதுனால அமெரிக்காவில் ஸ்பீச் கொடுக்க போறான். Give him a big hand. விஆர்எஸ் பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் விற்பதில் புதிய சாதனை. சார் ஹிந்துல வந்திருக்கு சார், தினகரன்ல வந்திருக்கு. நம்ம ஸ்கூலை பத்தி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி சார். விஜயதசமி அன்னைக்கு 1,23,484 அப்ளிகேஷன்ஸ் போயிருக்கு சார். இப்படியே போச்சுன்னு வச்சுங்க 2 வருஷத்துல நாம 2 புது ஸ்கூல் ஓபன் பண்ணிடலாம் சார். நம்ம ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பிரஸ்ஸே வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க சுதந்திரம்? வாங்கிடலாம் சார், வாங்கிடலாம். ஐஎஸ்ஓக்கு உண்டான எல்லா தகுதியும் நம்ம ஸ்கூலுக்கு இருக்கு. ஆனா என்ன? நம்ம ஸ்கூல் பேக்ல இருக்கிற அந்த உடைஞ்ச காம்பவுண்ட் வழியா பண்ணிங்க திடீர்னு ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிருது சார். அந்த ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன சுதந்திரம், இதெல்லாம் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தானே சார்? நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்கிற இடம் குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமானது. நாம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கோம். இது சம்மந்தமான ஃபைலு டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கு. நீங்கள் தான் அதை சரி பண்ணணும். அப்படியா? நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வாலை பூசிருங்க. ஓகே. சிஎம்டி ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷன் நெருங்குது, பார்த்துக்கோங்க. ஓகே சார். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. Go go Godzilla, go 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 Godzilla, go go Godzilla. கை நீட்டு சார். வேணாம் சார். சார் சார் கை நீட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார். சாரி சார். I don't want to touch your hands and all. But சதா தினினே இருந்தேன்னு வச்சுக்கேன், சரஸ்வதி மண்டைக்கு வர மாட்டா. உன்னோட பீரோல வந்து உட்காந்துக்கோ. அது வேஸ்ட். Keep the pencil here. Sir. Maya Srinivasan. Sir, book வேணும் சார். Memories of Midnight. Very bad. சார் லைப்ரரி புக் தான் சார், திருப்பி கொடுக்கணும். What is called as tuples in database? Tuples in database. பதிலே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு கேள்வியே புரியல இல்ல? Set of rows. Set of rows. You have come here to educate yourself, not these kind of activities. You understand? Yes sir. I won't repeat this sir. No, I'm not going to give this. Go and pay the fine. Sir, please sir. நான் ஃபைனே கட்டிக்கிறேன். Go go Godzilla, go 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 Godzilla. कल्पना जी, आपका टाइम नहीं हुआ? नहीं सर.
என்னை ஏமாற்றி எப்போ பார்த்தாலும் கேன்டீனில் திங்கிறதுலே இருக்கியே. மாயா விஷயத்தில் என்னைக்காவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. அவளுக்கு என்னடா பிடிக்கும்? புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அதை வச்சு தான்டா அவனை மடக்கணும். ஏய், என்ன புக்கு மச்சி கொடுக்கலாம்? அவ்வளோ புக்கு படித்தா நான் ஏன் எக்ஸாமில் 4 மார்க் வாங்குறேன்? சமாளிப்போம். டேவிட் பூன்ஸ் புக்குனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேவிட் பூன்ஸ் சிங்குலரா ப்ளூரலா மச்சி? நீ கடைசி வரையும் சிங்கிள் தான்டா. இட்ஸ் a romantic book டா. இஸ் இட்? டேவிட் பூன்ஸ். டேவிட் பூன்ஸ். எடுத்துக்கூட ப்ளீஸ். கை நிறைய புக்ஸு. எதுக்கு இவ்வளோ புக்ஸ் எடுக்கிற? லைஃப் இன் மார்ஸ் யுனெஸ்கோவில் சப்மிட் பண்ண போகிறேன். என்னோட டாபிக் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஹார்ட் ஒர்க் யூனோ. மார்ஸ்க்கே கண்டுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் மாயா, இந்த டேவிட் பூன் புக்ஸ்லாம் படிச்சிருக்கியா? செம்ம ஃபீல் தெரியுமா? சான்ஸே இல்லை. டேவிட் போன் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் இப்போ புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரா? வாவ், என்னால் நம்பவே முடியல. நெக்ஸ்ட் டைம் புக்கோடு சேர்த்து நேமையும் ஒழுங்கா படி. அது மில்சன் போன், ஹுக் ஷாட் கிரிக்கெட் பிளேயர் டேவிட் போன் இல்லை. இடியட். இது ஒன்றும் பாலா, இவ்வளோ லவ் பண்ணுறதுக்குள்ள மார்ஸுக்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு மாயா. இனிமேல் லைப்ரரிக்கு நீ எப்போ வருவேன்னு மட்டும் சொல்லு. சொல்கிறேன். நான் என் டைமிங்கே மாற்றிக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம ஸ்கூலில் படிக்கணும் தான் சார் ஆசை. உட்காருங்க. இப்போ கூட ஹோம் மினிஸ்டரில் அவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சீட்டு கேட்குறாரு. அதுவே என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல சார். ஓகே சார், ஓகே. முருகா, ரவிக்குமார் சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், நீங்கள் நம்ம தேவக்கோட்டை பெல்ட்டா? இல்லை சார், நான் பட்டுக்கோட்டை. அது கூட நம்ம பெல்ட்டு தான். ரவிக்குமார் சார், நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் சார். நீங்கள் அந்த ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ண 10 வருஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு உங்களால் நிறைய நல்லது நடந்திருக்கு. போன வருஷம் ஃபிசிக்ஸில் 10 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் we have a very good chemistry teacher, we have a very good mathematics teacher, but we need a very good physics teacher like you. நீங்கள் எப்போ நம்ம ஸ்கூலில் ஜாயின் ஆகுறீங்க? சார், அது வந்து என்ன சார், 5 lakhs cash out of the way, 6.5 lakhs per annum. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்லேயே டியூஷன் எடுத்துக்கலாம். அந்த இன்கம் உங்களுக்கு தான். அதுலேருந்து ஒரு 10 பைசா கூட நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தர வேண்டாம். இப்போ வேலை செய்கிற ஸ்கூலில் எனக்கு நல்ல சம்பளம் தராங்க சார். சரஸ்வதி விற்க ஆரம்பிச்சிட்டா அது என்னை விட்டு போயிடும் சார். உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? லட்சுமி. வெரி குட். நீங்கள் அந்த லட்சுமி அம்மா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒன்றும் உங்களை கம்பல் பண்ணல. ஏன்னா திஸ் பிஸ்னஸ் ஆர் வெரி 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 காம்படிட்டிவ் சார். அது வந்து சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டுக்கு போய் உங்கள் லட்சுமி அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்ல முடிவோடு வாங்க. நந்தினி, எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலாமா? எப்போ ஸ்ரீதர், உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்தை பற்றி பேச போகிற? லவ் மேலே நம்பிக்கை போனாதான் கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. எங்கே போயிட்டா? ஐயோ, 30 மிஸ்டுகளா? சமாளிப்போம். எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. ஏய், நான் ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் ஃபுல்லே கடை. ஆமாம், ஈவினிங் அங்கே வெளியே போகலான்னு சொன்னியே. ஆமாமா, படத்துக்கு போறோம். கன்ஃபார்ம் நீ இங்க வந்துரு. நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? என்னாலாம் வர முடியாது. நீங்க வா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நந்தினி. நந்தினி வா நந்தினி, சேர்ந்து போகலாம் ப்ளீஸ் நந்தினி, எனக்காக நந்தினி சரி, ப்ளீஸ். லவ் யூ செல்லம். ஓகே. 2 minutes, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நந்தினி. ஏய், நீ எதுக்கு இங்கே வர? போ. அதான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னேனே. வேண்டாம் ஸ்ரீதர், போ. நந்தினி, சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? வேண்டாம் ஸ்ரீதர், வேண்டாம். யாரும் வந்துட போகிறாங்க. பயப்படாத நந்தினி, இந்த நேரத்தில் யாரும் இங்கே வர மாட்டாங்க. ஓ, அப்போ நீ பிளான் பண்ணி தான் வர சொல்லியிருக்க. இதுதான் சர்ப்ரைஸ். வேணாம் ஸ்ரீதர், சொன்னா கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ்.
முதல்ல லைட்டாக பண்ணுப்பா. ஹே லைட் ஆஃப் பண்ண நீ எப்படி கேட்ட திறப்ப? இதோட கூட்டு எனக்கு திறக்க தெரியாத. நீ சும்மானா 10 மணிக்கு வர, இங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் சமாளிக்கவே முடியல. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ இந்த மாதிரி வந்து போகிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வை, நான் தான் சோத்து குடும்பத்தோட அலையணும். அப்போ காம்பவுண்ட் அவ்வளோ ஒழுங்காக கட்ட வேண்டியது தானே? காம்பவுண்ட் வால் கட்டினா மட்டும் நீ வரதை நிறுத்திட போறியா என்ன? அப்படியா? இனிமேல் நான் வரமாட்டேன். ஏன் கோச்சிக்கிற? எதுக்கு கோச்சிக்கிற? சும்மா தானே சொன்னாங்க. நீ எப்போ வேணா வா, என்ன வேணா பண்ணு. ஆனால் உங்கள் அப்பாவோட அடுத்த படத்தில் நான் தான் வில்லன். உன்னை அந்த பிரகாஷ்ராஜ் இல்லைன்னா அந்த செல்வராஜ் கன்ஃபார்ம் பண்ணு. அதான் போன படத்தில் சான்ஸ் வாங்கி கொடுத்தேன்ல. போன படத்தில் என்ன கொடுத்த? 3 நாள் வளைச்சு ஷூட்டிங் பண்ணானுங்க. நானும் போய் கெத்தா உட்காந்து தேட்டரில் பார்த்தா என் மூஞ்சி எங்கே இருக்கு நானே தேட வேண்டியதாக இருக்கு. ஏன் மிஸ்டர் வில்லன் இப்படி என்னோட கஷ்டப்படுறதுக்கு என்கிட்ட ஒரு சாவி கொடுத்துட்டா நானே பார்த்துப்பேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட சாவியை கொடுத்துட்டு நான் பட்ட கஷ்டம் பார்த்தாதா? போப்பா. டே படிப்ஸ் ஏன்டா டல்லாக இருக்கே? சும் பண்ணல. சிவாவா? உனக்கு என்ன பிரச்சனை? நிலால முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ. 2வதா கால் வச்ச எட்வின் ஆண்டர்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிலாக்கு 2 பேர் போனாங்களா? டேய் 2வது வரதானே அவ்வளோ பேர் தப்பாடா? எனக்கு அவனுக்கு 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. 2வதா வரதால என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு வரணும் தான்டா ட்ரை பண்ணுறேன். ஸ்ரீதர் சார் உனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அவ்வளோதானே? எப்படா நிதின்? क्वेश्चंस எல்லாம் ஈஸியா இருந்ததா? நந்தினி மேம் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். யா நித்து யூ கைஸ் கேரி ஆன். மேம் பை மேம். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேம். நீங்கள் ஆஃப் கோர்ஸ் டெல் மீ. ஷியரா பண்றேன். இந்த வாட்டி சிவா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அவனுக்கு பதிலாக கணபதி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அவன் நல்லா எழுதி இருந்தா அவனே ஃபர்ஸ்ட் வர போறான். அவன் நல்லா எழுதுனா கூட அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். இல்லைனா வர வெப்பன். வாட் நான்சென்ஸ்? என்ன மிரட்றியா? பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவா? மேம் மேம் என்ன அவசரம்? திஸ் இஸ் தி லிமிட். மூவ் அவே ஃப்ரம் மை வே. எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேர்ந்தே போகலாம். இப்போ நீங்கள் மார்க் போட்டு தானே ஆகணும். What do you say? How could this happen? God, எனக்கு மட்டும் ஏன் பின்னாடி? ஹலோ. அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கலன்னா நம்மளோட வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். நீ சும்மா பயப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். வாட்? ஒன்றும் இல்லையே. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் இவ வீட்டு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறா. என்னால பண்ண முடியாது. சௌமியா ஃபீஸ் கட்டலையா? ஹே சௌமியா. மாயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கீழே போலாமா? இல்ல மாயா, நீ போ, நான் அப்புறமா What is this? ஒண்ணும் இல்ல மாயா. நோ விடு. மாயா 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 ப்ளீஸ். Wait a minute, let me see. Wait. ಈ ಸಾವುக்கு நிதின் தான் காரணம். What is this? என்ன சௌமியா அது? சொல்லு. கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. நோட்டீஸ் போர்டில் ஃபீஸ் கட்டாதவங்க லிஸ்ட்ல உன் பேர் இருக்கு.
வாட்ஸ் ஹேப்பனிங்? டெல் மீ சௌமியா. நித்தனை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கும் தான். அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால ஸ்கூலில் மட்டும் அவனை பார்க்கறது இல்லாமல் அடிக்கடி அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்ப்பேன். அவங்க வீட்டுக்கு போனப்ப நான் நிறைய தடவை அவங்க அப்பாவை பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன் என்னை லவ் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் ஹே என்னாச்சு? இந்த வீடியோ வெப்பெடுத்த நம்ம ஜாலியாக இருந்த போதா? டெலீட் பண்ணு. எதுக்கு? நிதின், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட delete பார்க்கல. பண்ணு, அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தின பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்தின் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. கொண்டு வந்தியா? மரியாதை அந்த வீடியோ டெலீட் பண்ணு. பண்ணலாம் போ போ. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. இதுக்காக சூசைட் பண்ணிப்பாங்க. கம். On both sides of the border before collecting them in leaves from the backwoods in 1861-62. ஹே, என்ன பண்ற? From the bright picture of a woman's mission. We'll continue this in the next class. சௌமியா, வா. பார்த்துக்கலாம் வா. அவன் நிற்கிறான் மாயா. நீ முன்னாடி போன பார்த்துக்கிறேன். கோ. சௌமியா சௌமியா லிசன் வெயிட். நிதின், ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? என்னன்னு சொல்லு. சௌமியா விஷயமா பேசணும். அவசியமா நீ என்ன பேசுறது? மாயா ஏன் நித்தின் கிட்ட பேசிட்டு இருக்கா? நிதின், நீ இனிமே கூப்பிட்டா அவ வரமாட்டா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நடுவுல நீ யாரு? சீ, பொறுக்கி ராஸ்கல், பொய் சொல்லாத. நீ அவளை பண்ற, ஐ நோ இட். இதோட விட்டுரு. இப்போ என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. என்ன நடக்குதுன்னே தெரியல கிளாஸ்ல. 10 நிமிஷம் தான் இருக்கும். கேண்டீன் போலாம். இல்லடா கிளாஸ் போலாம். ஏன்னா உடம்பு கிடமும் சரியில்லையா? இல்ல கையில காசு இல்லையா? கிளாஸ்ல நித்தினும் மாயாவும் தனியா இருக்காங்கடா. அவங்க இங்க ஜாலியா தனியா இருக்கட்டும்டா. வா நம்ம கேண்டீன் போலாம். என்ன பேசுறாங்கன்னே தெரியலடா. நித்தினும் மாயாவும் எதுக்கு தனியா பேசணும்? ஃபர்ஸ்ட் அவளுக்கு லவ்வே வரலையா? அதுக்குள்ளே இவருக்கு டவுட் வந்துருச்சான். அவ்வளோ அக்கறையா இருந்தா நீ போய் பார்க்க வேண்டியதானே? ஹே, டீசெண்டா இருக்காது மச்சி. ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் டீசென்ட் ஃபேமிலி மச்சி. டெலிட்டா? பண்ணிட்டா போச்சு செல்லம். ஒன்று அவளை வர சொல்லு, இல்லை நீ வா, அவளை விட்டுறேன். நிதின், ஐ அம் வார்னிங் யூ. என்னை பத்தி உனக்கு தெரியாது. பயந்து போற பொண்ணு நான் கிடையாது. அவ சாவுக்கு நீ தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அவளுக்கு கால் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணனு வை. அவ மேல போயிடுவா, நீ உள்ள போயிடுவ. நீ டிசைட் பண்ணிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, பொசிஷன் மாறாம பேசுறாங்களே. காம்பஸ் வச்சு வட்டம் தான் போடுவாங்க. இவன் ஏதோ திட்டம் போடுறல. ஹே ஹாய்டா. மச்சி, ஏய் என்னடாச்சு? பொண்ணுங்கன்னா காது குத்துவாங்க மச்சி. அவ காம்பஸாலே குத்துறாடா. புரியுற மாதிரியே பேச மாட்டியா? சொல்லி தொலை. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு கருமமும் இல்லை. தம்மா துண்டு காம்பஸ் தான் இருக்குது. சண்டை போட்டுட்டு இருக்காங்கடா. சண்டையா? எதுக்கு தெரில. அவன் எனக்குள்ள ஏதோ வாக்கியா தயாராரு. சரி அப்போ ஓகேடா. நான் கூட என்னமோ நினச்சி டென்ஷன் ஆகிட்டியா? இப்போவாது கேண்டீன் போலாமா? போலாம். மாயா என்கிட்ட மாட்டாமையா போயிடுவே நீ. விடு மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஜெயின் பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணலாம். உங்கள் அப்பா ஃபார்மஸ் போகிறோம், சில்லாக பார்ட்டி பண்ணுறோம். டேய் பார்ட்டியா? ஆமாம், முதல்ல சாப்பிட்டு சாக்லேட் கிஃப்ட் கொடுறா. கிஃப்ட் தானே செல்லம். என் ஹக்கே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். போட்டு அமுக்காதா. உன் ஹக்லாம் யாருக்குடா வேணும்? அப்போ கேர்ள்ஸ் பண்ணால் ஓகேவா? ஓகே. இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடு. ஏன்டா? சாம் இதை பிடி. என்ன பிளான் மச்சி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சி. ஏய் சாலுமா, கம் ஹியர். என்னடா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே சாம். ஹே மாயா, ஒரு நிமிஷம். ஹே சாம், என்ன விஷயம்? இன்னைக்கு என் பர்த்டே. ரியலி? யா. ஹாப்பி பர்த்டே சாம். தேங்க்யூ. இன்னொன்று எடுத்துக்கோ. நோ இட்ஸ் ஓகே. கம் ஆன் சாம். கிஃப்ட்லாம் எதுவும் இல்லையா? கிஃப்டா? ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங். நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இட்ஸ் ஓகே மாயா, நீ ஒரு ஹக் கொடுத்தினா அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். சிவா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும்டா. என்ன தெரியும்?
இடியட், அறிவில்லை உனக்கு? மாயா இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ற? இல்ல மாயா, நான் சொல்றத கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ அவனை ஹக் பண்ணனா? பண்ணா சொல்லு, ஹக் பண்ணா என்ன தப்பு? அவன் பர்த்டேக்கு விஷ் பண்ணா தப்பா? நீ எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? பர்த்டேக்கு விஷ் பண்ணா தப்பு இல்ல, ஆனா அவன் எண்ணம் வேற. உனக்கு புரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நித்தின் தான். டேய் சாம், நிதின் பேரை சொல்லி நீ இப்படி கேவலமா நடந்துக்கிற அதானே? ஷோ அப்படிலாம் இல்ல மாயா. நீ செஞ்ச தப்புக்கு அவனை ப்ளேம் பண்ணாத. சொல்றது You're not கேளு my father. மாயா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலனாலும் எனக்கு அவளை மட்டும்தான். Hey, everybody move. Go to their classes. Go. Disperse here. யோ, என்னையா இது? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் நம்ம என்ன காம்பவுண்ட் கட்டல, அது வழியா உள்ள வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதைத்தான் சரி பண்ண முடியலையே. முதல்ல போய் பண்ணி வரட்டு. சார் அம்மா வண்டி எடுத்துட்டு ஊட்டாண்ட வர. அது முக்கியம் இல்லையா? முதல்ல போய் நீ பண்ணி சரி வரட்டு சார், போ. சரி சார். Hey students, all of you go to your class. நான் தான் சொல்கிறேன்ல. ஏய், அவனை நான் பார்த்துக்கிறேன். ஷோ முருகா, என்ன மிஸ்டர் ஸ்ரீதர் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில். சிவா மட்டும் இல்லைன்னா பெரிய விபரீதமே நடந்திருக்கும் சார். சார் அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் சார். தெரியாமல் நடக்கிறது தான் சார் ஆக்சிடென்ட்டு. ஃபிக்ஸ் பண்ணி நடக்குது என்ன 2020 மேட்சா? சார் மாயா தப்பான கெமிக்கலை மிக்ஸ் பண்ணனால தான் வெடிச்சிருக்கு. அதை நித்தின் தான் வேணும்னே மாற்றி வச்சிருக்கான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா சொல்கிறான் சார். என்ன சார் ஒரு டீச்சர் மாதிரி பொறுப்பாக பேசுறீங்க? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அடுத்த மேலே பழி சுமத்திட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க சார். சார் நீங்கள் நித்தினை கூப்பிட்டு வான் பண்ணுங்க சார். அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஏன் சார் நித்தின் மேலே ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு? அன்னைக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பையன், அதை மறந்துடாதீங்க. அவன்லாம் நம்ம ஸ்கூலுக்கு தேவை. ஸ்கூல் நடத்தது ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை சார். நீங்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக கெமிக்கல் கப்போர்டு திறந்து வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் கெமிக்கல் வெடிச்சிருக்கு. இல்லை சார். நோ நித்தின் தான் எல்லாம் சொல்கிறானே சார். சும்மா இருங்க. கேளுங்க சார். தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் சார். போங்க சார், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்குங்க. போங்க. ஐயோ அப்பா முருகா. In our inter-school competition, Blue House tops the lead with 60 points. உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா மாயா? நோ தேங்க்ஸ். With 55 points. Green House with 40 points. And Yellow House top the lead at 25 points. Patrick takes the poison, makes it in a glass of brandy. The gold eyes takes the poison. It took him years to make this kind of poison of his own kind. It's unique. No science can trace it out. Jack takes the glass, looks into Patrick's eyes. In a blink of a second, he gulps. Jack screams. ஏய் விடுடா தள்ளடா. ஏய் கொஞ்சம் ஏர் விடுங்க. என்னாச்சு? ஐயோ நொறுக்கிட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? போய் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வாடா. டேய் என்னாச்சு இந்து? டேய் கோபி கண்ணை திறடா. டேய் என்னாச்சு கோபிக்கு? நவரண்டா சார். என்னாச்சு சார்? என்ன சார் பாய்சனா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் டாக்டர் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெயில் அதிகமாக இருந்ததால மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அவ்வளோதான். கை அப்படியே தூக்குங்க. சரி ஃபுட் பாய்சன்னா வாயில நுர வராதே. கூல் ட்ரிங்க்ஸும் நம்ம கேண்டீன் சமோசா தான் சாப்பிட்ருக்கான். குட் மார்னிங்.
இன்ஸ்பெக்டர் சார் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? எது வேணாலும் கொடுங்க, ஆனால் எதுவும் கலக்காமல் கொடுங்க. நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் இப்போ இங்கே வரேன். யாருக்காவது உடம்பு சரியில்லையா சார்? விட்டுருந்தா உங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். பையன் சாப்பிட்டது விஷம் தானே டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சார் நோ அது ஆக்சிடென்ட். பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனா? ஆமாம். நீங்கள் பிரின்சிபல் தானே, டாக்டர் இல்லையே. உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே மறைக்கிற மாதிரி என்கிட்ட மறைக்க முடியாது சார். 1.5 வருஷம் முன்னாடி உங்கள் ஸ்கூல் நீச்சல் குளத்தில் ஒரு பொண்ணு இறந்து கிடந்த கேஸை ஆக்சிடென்ட் கேஸாக மாற்றினது நான் தான். 2 வருஷம் முன்னாடி நீங்கள் டிசி கொடுத்து அனுப்பின பையன் உங்கள் ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். அந்த லெட்டர் மீடியாவுக்கு போகாமல் நான் தானே சார் மறைச்சேன். எதுக்கு பழசையெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்கீங்க? பழசை மறந்துட்டா என்ன எப்படி சார் கவனிப்பீங்க? நான் தான் உங்களுக்கு முழுசாக சப்போர்ட்டாக இருக்கேன்ல. 2 lakhs இருக்கு. இது டாக்டர்ஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கே தெரியும். புரியுது. இனி சட்டம் தன் கடமையை செய்யும். உங்களுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. வரேன் பிரின்சிபல் சார். வராது. என்ன சுதந்திரம்? இந்த ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ ரெக்கக்னிஷன் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன். ஸ்கூல் இமேஜை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரியல் எஸ்டேட் அரசியலில் தான் பிரச்சனைனா ஸ்கூல் நடத்துறதுலையுமா? நம்ம சமுதாயத்தில் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது இது? 100க்கு 8 மார்க் தான் வாங்கியிருக்கேன். போர்டு எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்? நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கிறேன் சார். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அம்மா? அம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நோ மோர் எக்ஸ்கியூசஸ், யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். இந்து சார், ஆஸ்க் யூர் பேரண்ட்ஸ் டு கால் மீ. சார், நாங்கள் இந்துவோட பேரண்ட்ஸு. நீங்கள் எங்களை வர சொல்லியிருந்தீங்களா? இந்த டேர்மில் இந்து ஸ்கூலுக்கு வந்து 22 நாள் ஆச்சு. என்ன சொல்றீங்க சார்? 22 நாளா ஸ்கூலுக்கு வரலையா? இதுக்கு தான் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி உங்க ஸ்கூல்ல சேர்த்தோமா? ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரின்சிபல் நவ. மேடம் ப்ளீஸ். இது சரிப்பட்டு வராது. நாங்கள் உங்கள் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிக்கிறோம். டிப்பிக்கலான பேரண்டல் ஆட்டிடியூட். பசங்க பிறந்த உடனே தூக்கி வச்சு கொஞ்சறீங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டா ஏதாவது ஒரு நர்சரியில் போய் சேர்த்துட்டு அப்பா ஆடா நம்ம கடமை முடிஞ்சதுன்னு ஒதுங்குறீங்க. மாதம் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதாது சார். நர்சரியில் ஒரு டீச்சர், 5ஆம் கிளாஸில் ஒரு டீச்சர், 10ஆம் கிளாஸில் ஒரு டீச்சர், 12ஆவதுல என்கிட்ட, அடுத்தது காலேஜில் வேறு யார்கிட்ட போய் படிக்க போகிறா. டீச்சர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க சார், ஆனால் பேரண்ட்ஸ் என்றைக்குமே மாற மாட்டாங்க. குழந்தைங்க நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா ரோட்டில் நடக்கும்போது, வண்டி ஓட்டும்போது கீப் யுவர் லெஃப்ட்டுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எல்லோ சிக்னல் பார்த்ததுமே நிற்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்தா தான் நாளைக்கு எல்லா விஷயத்துலையும் நிதானம் வரும். இந்து நல்லா வர வேண்டிய பொண்ணு சார், அதான் ஃபோன் பண்ணி வரவழைச்சு. இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், டோன்ட் லூஸ் யுவர் டாட்டர். நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் உனக்கும் தான் பிரச்சனை. தேவையெல்லாம் பழசெல்லாம் கிளறாது இருந்தோ, புரிஞ்சுக்கோ. செல்வா, இங்கே என்னப்பா சுற்றினுக்கிற? நம்ம சயின்ஸ் லேப் இருக்குல்ல, லேபோட கீ வேணும் எனக்கு. படிக்கடிக்க போறியாண்ணா? வேணும், அர்ஜென்ட்டு. சோக்கா இருக்கே பதில். இப்போ கீ தர முடியுமா முடியாதா? தோடா புளிக்கும் வருது. யோ, நீ இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? எப்படி கீ எடுக்கிறேன்னு பாடுறா. ஏய், என்ன சொடக்கு போட்டு பேசுற? போடா, அடிச்சிட போற. பிரின்சிபல்கிட்ட சொல்லி இன்னைக்கே வேலையை விட்டு தூக்கணும் பாரு உன்னை. அப்படி காண்டி எதுனா ஒன்று ஆச்சு, உன் தலையை பிச்சு எரிஞ்சிருவேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் நீ என்கிட்டே சேலஞ்ச் பண்ணுறியா? வச்சிருக்கேன் உனக்கு. போடா போ, பொம்பளைங்க குளிக்கிறத படம் முடிச்சு பார்க்குற பண்ணாட. அதை எடு. வாட் இஸ் திஸ்? உனக்கு கொடுத்ததை விட்டு வேற என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்பெரிமெண்ட் சார். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் யுனெஸ்கோ போகிறதுக்கு. இது வரைக்கும் யாரும் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட். பார்த்துக்கோங்க. உன்னோட ரிசர்ச் அப்புறம் பண்ணிக்க. இது டெஸ்ட்டு. இப்போ உனக்கு கொடுத்துருக்க சால்ட் மட்டும் பண்ணு, இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவேன். ஃபெயிலா? இது வரைக்கும் நான் ஃபெயிலே ஆனது இல்லையா ஸ்ரீதர் சார்? வாட்? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க சார்? ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? இல்லை, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க ஸ்ரீதர் சார்? ஏய், என்ன மிரட்டுறிய? என்னை மீறி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதுக்கு உங்களை மிரட்ட போகிறேன்? காமிக்கிறத காமிச்சா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. Maya Srinivasan, 56. Need to improve a lot. Ashish, 42. எவ்வளோ வாட்டி உனக்கு உண்டியில் காசு போட்டிருக்கேன். Shabika, 71. Napoleon. யாரா என் தவத்தை கலைக்கிறது? கூப்பிடுறாங்கடா. மிஸ்ஸா? Vasigaran, மச்சி, ஸ்கோர் எவ்வளோ? 61. Sujata, 81. என்னடா அடுத்த தடையாவது ட்ரை பண்ணி 6 அடிறா.
மச்சான் டீச்சர் தூக்க கலக்கத்தில் திருத்திட்டாங்கடா, இல்லைன்னா 0 தான் வந்திருக்கும். என்னாலலாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாதா? ரிலாக்ஸ்டா, பார்த்துக்கலாம். என்ன மெஜிஷியனா? அதுக்கும் மேலே கடவுள். அங்கே பார். நிதின் 48. Shiva 95. Enough. Ganapati 97. மேம் எஸ். கணபதி டோட்டலிங்கில் ஏதாவது மிஸ்டேக்? அப்படின்னா நான் வேல்யூ பண்ணது தப்புன்னு சொல்றியா? அப்படி சொல்ல மேம். திஸ் இஸ் யுவர் லிமிட் சிவா. நான் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையா மேம்? தப்பு இல்லை, ஆனால் கணபதி பெப்பரை ரீடோட்டல் பண்ண சொன்னதா தப்பு. மேம் ப்ளீஸ் மேம். நீ எப்போ வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க போகிற? அப்பா அம்மா சிங்கப்பூரில் அக்கா வீட்டில் இருக்காங்க. சென்னைக்கு வரதுக்கு 3 மாதம் ஆகும், புரிஞ்சுக்கோ. அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவன் இப்போவே மார்க் போட சொல்லி மிரட்டுறான். நாளைக்கு என்ன சொல்வானோ தெரியாது. Why don't you understand? He's literally blackmailing me. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். மூளையை போட்டு குழப்பிக்காத, ரிலாக்ஸாக இரு. நான் எதுக்கு பயந்தோனோ அது இப்போ நடக்குது. என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியல. எனக்கு கால் பண்ணாத ஸ்ரீதர். நந்தினி ப்ளீஸ் சொல்றதுக்கு இல்லை. நந்தினி வெரி குட், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு காரணம் லட்சுமி. இதுக்கு தான் உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்க சொன்னேன். மனைவி சொல்ல மந்திரம். நான் கூட அப்படித்தான். இனிமே இந்த ஸ்கூல் உங்க ஸ்கூல். நம்ம ஸ்கூல் சார். ஆல் தி பெஸ்ட். சார் மே கமிங் சார். எங்கடா போயிருந்தேன்? இன்ட்ரோல் வருதோ இல்லையோ எனக்கு வந்துருது மச்சான். ஏய் நிதின் கிவ் மீ யுவர் ஃபோன். ஃபோன்லாம் தர முடியாது. ப்ளீஸ் டார்ச்சர் பண்ணுற. Calculate the values of E by A and A. ஏய் காட்ரா. யூனிட்ஸ்ல இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும். ஏய் போர்ட்லேயே அதான்டா இருக்கு. நீங்க என்ன பஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? உங்க பேரண்ட்ஸை கூட்டு வந்து சார் ப்ளீஸ் போன வாங்கி. ப்ளீஸ் சார் இட்ஸ் நாட் மை ஃபோன் சார் ப்ளீஸ். இது என்னோட ஃபோன். அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன தைரியண்டா உனக்கு? ஏன் கையில இருக்க போனே போடுங்க. குடா. அதெல்லாம் தர முடியாது. டேய் நிதின், மரியாதையா போனை கொடுத்துரு. சார் அவன் தானே கேம் ஆடினா. ஃபோன் என்ன பண்ணுச்சு? அவனை பனிஷ் பண்ணுங்க. நீ முதல்ல போன குடா. விடுங்க சார். சார் தர முடியாது சார். குடா போங்க சார். ஏய் நான் மேல கை வைக்கிறேன். போடா. வெளிய போடா. மரியாதையா போனை கொடுத்துருங்க சார். போனை எப்ப கொடுக்கறேன்னு தெரியும். நீ வெளிய போடா. மேல கை வைக்கிற எல்லாம் வச்சுக்காதீங்க சார். உன் திமிரல என்கிட்ட கட்டாத. சாவடிச்சுறோம் நீ. சார் வெளிய. சார் போடா. வெளிய போடா. வா. பிடிப்பா. விடுங்க ஸ்ரீதர். நிதின் காப்பாத்துங்க எந்திரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லையா சார்? அடிக்கடி பண்ணலையப்பா. மிஸ்டர் ஸ்ரீதர், என்னது ஒரு ரவுடி பையன் அடிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அடிக்கிறீங்க? சார் கிளாஸ் எடுத்துட்டு மொபைல் வச்சு கேம் சொல்றாரு சார். கேட்டா என்ன அடிக்க வர்றான்? என்ன நிதின்? நான் ஒன்றும் விளையாடல சார். பக்கத்தில் இருக்கிற விளையாடுனதுக்கு என்ன பிடிச்சி அடிக்கிறேன் சார். வேணா கிளாஸ்ல யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. பிஹேவ் யுவர்செல்ஃப். கொண்டாங்க சார். கொடுங்க சார். சார் வேண்டாம் சார். சார் இந்தா போங்க. கிளாஸ் ஹவர்ஸில் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாது. கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன சார் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறீங்க? பையன் யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் விஜித்காந்துடைய ஒரே சன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாளைக்கு மீடியாவில் நம்ம ஸ்கூலை பற்றி கிழிச்சு விடுவாங்க. அதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கணுமா சார்? பொறுத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். இந்த பையன் நம்ம ஸ்கூலில் படிக்கிறது நமக்கு பெருமை சார். புரிஞ்சுக்குங்க. போங்க போய் கிளாஸ் எடுங்க ப்ளீஸ். என்ன சார் இவரே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. கொண்டடா. யாராக இருந்தாலும் கிளாஸில் கேம் விளையாடுறது தப்பு தான் சார். All of you take this point. Excuse me, sir. Coming. What do you want? Sir, சுப்னாவோட ஃபாதருக்கு ஆட்டோவோட ஆக்சிடென்ட் சீரியஸ். சொப்ன சுந்தரி சார், அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். ஆமா ஆமா. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். இங்க வா சீக்கிரம் வா. எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆட்டோ ஆக்சிடென்ட். எப்படி? எங்க? மார்க்கெட் ஆண்ட. மார்க்கெட்டா? மோர் மார்க்கெட். அது எங்க இருக்கு? சொல்லு. சென்ட்ரல்ல இருக்கு.
நீ பாத்தியா? நான் தான் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். எங்க அப்பா பெங்களூர் போய் 3 மாசம் ஆச்சு. ஓ, அப்போ அவரு உங்க நைனாவோட நைனாவா இருக்குமோ? ஆமா, நீ யாரு? சொப்னா, என்ன தெரியலையா சொப்னா? உன்னை 6 வருஷமா லவ் பண்ற சொப்னா. ஐ லவ் யூ சொப்னா. How dare you me? யாரா அவன்? ஏன் சொப்னாவை நான் லவ் பண்ணா உனக்கு என்னடா நோவுதே? குழி பணிகாரம். எங்க ஸ்கூல் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா சும்மா இருப்பேனா? ஏய், என் சொப்னாக்காக ஸ்பைக்லாம் வச்சிருக்கேன். சட்டி மூஞ்சிக்கு ஸ்பைக் பாரு. மேல மேல கை வைக்கறியா? டேய் 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 வீட்டுக்கு மூக்க போய் டேய் வெள்ள பணிகாரம். என் ஃபிகர் முன்னாடி வச்சிங்க. என் ஏரியால இருந்து ஆளை கூட்டி வந்து கழுத்தறுகிறடா. கட்ட பண்ண வரைக்கும் தூங்க மாட்டேடா. கூட்டி வாடா. ஓடுறா. நான் இங்க நிக்கிறேன். போட். செத்தடா. ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாரும் உங்க நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இந்த டீடைல்ஸ் தான் எல்லா சர்டிஃபிகேட்லயும் வரும். ஓகே மேம். நிதின், ஃபாதர்ஸ் நேம் கருப்பசாமி? எஸ் மேம். Silence. What is so funny about this? Date of birth 8 Jan 1998. எஸ் மேம். Sam Daniel. Father's name Joseph Daniel. எஸ் மேம். Date of birth 23rd. Hey, நேத்து உன் பர்த்டே வா? ஆமாம் மேம். என்ன எங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கல? இல்லை மேம், நேற்று சண்டே அதான் ஃப்ரெண்ட்ஸோடய செலிப்ரேட் பண்ணிட்டேன் மேம். நாளைக்கு கொடுத்துரு மேம். Anyway, let's all wish him a belated happy birthday. Come on, boys and girls, get up. Happy birthday to you. Happy birthday. நீ ஒரு ஹக் கொடுத்தினா அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். உனக்கு என்ன வேணும்? உனக்கே பீஸ் எல்லாம் கிடையாது. ஹாய். லைஃப் நம்ம தீசிஸை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு சப்மிட் பண்ணிட்டேன். சிவா சப்மிட் பண்ண தீசிஸ் பேப்பர்ஸை பார்த்து யுனெஸ்கோ ரெகனைசேஷன் கொடுத்தாச்சு. இது ஒட்டுமொத்த விஆர்எஸ் ஸ்கூல் வரலாற்றில் மற்றும் ஒரு மணி மகுடம். வெரி குட், வெரி குட். யூ கேன் கோ. ஓகே சார். உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. நமது பள்ளிக்கு மேலும் சிறப்பு சேர்க்க நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய ஐஎஸ்ஓ அங்கீகாரத்துக்கான ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் கமிங் மண்டே நடக்க போகுது. So you have to prepare for it. சிவா, 2 years கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ண தீசிஸ் பேப்பரை நீ தானடா செல்லம் பத்திரமா பார்த்துக்கணும். இப்படி சயின்ஸ் லேப்ல போட்டு வச்சா உன்னை பிடிக்காதவங்க ஏதாவது செஞ்சுடுவாங்களே செல்லம். This is my strict order. Thesis. Shit! What happened? அங்க என்ன நடக்குது? நந்தினி, go on, stop that nonsense. என்ன அப்படி பண்ண? என்ன பார்த்து குக்கு ஃபைட் பண்ணி நான் தான் போங்க போங்க. மேடம் நீங்க போங்க மேடம். ஏய், விட மாட்டேன்டா. ஏய், நில்றா. ஏய். வா வா வா.
2 வருஷம் கனவு கருகி போச்சா? எரிச்சிட்டலடா எரிச்சிட்டலடா செத்தடா நீ. Hey, Shiva, get up! Hey, come on! ஏன் இப்படி ரவுடித்தனமா பிகேவ் பண்ற? சார் அவன் தீசஸ் எரிச்சிட்டா சார். அவன் எரிச்சாங்கறத பாத்தியா நீ? அவன் தான் சார் சொன்னான். என்ன நீ தென்? சார் நானே எரிச்சிட்டு நானே வா சார் சொல்லுவேன். ஏய் மாத்தி பேசாதடா. Don't act too smart. நீங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையால இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரே மாறி போச்சு. நாளைக்கு நீ வரும்போது உன் பேரண்ட்ஸோட தான் இங்க வரணும். ஆண்டனி சார் சொல்றது கரெக்ட். நாளைக்கு பேரண்ட்ஸோட வாங்க. சார் நான் ஏன் கூட்டு வரணும்? நாயமா அவனுக்கு தான் டிசி கொடுத்து வெளில அனுப்பணும். உங்க டேமேஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரே செக்ல நான் பே பண்ணேன். வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. நாங்க என்ன பண்ணுங்கிறது நீ சொல்லாத. சார் என்ன நம்மளனா பரவாயில்ல. நந்தினி மேம கேட்டு பாருங்க. இவ எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றான்னு. நிதின் சொல்றது உண்மையா? நடந்ததை சொல்லுங்க மேம். வந்து சொல்லுங்க. ஆமா சார். இப்போ நம்புறீங்களா சார்? சிவா, நீ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால நாங்கெல்லாம் நிறைய சலுகை கொடுத்தோம். இப்போ எல்லா டீச்சர்ஸும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் லாஸ்ட் 2 years I've been working hard to prepare for my thesis sir. நெக்ஸ்ட் வீக் அங்க போய் என்ன பேச போறேன்றது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ்ல தான் சார் இருக்கு. அதுக்குள்ள அந்த பேப்பர்ஸை எரிச்சிட்டா சார். இதுக்கு மேல how will I go sir? சிவா, பேப்பர்ஸை மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். பட் அதுக்காக இவனை இப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது. He is an innocent boy. சார் இவனா சார் innocent boy? I will kill him sir. No handling. நீ தப்பு பண்ணாம இருக்கலாம். பட் நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதை மீறக்கூடாது. என்ன இனிமே இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எங்க அப்பா பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். வேணா டிசி கொடுங்க. வேற ஏதாவது ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏய் பாத்தீங்களா சார் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசுறானே? இவன் தான் சார் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். நீங்க சும்மா இருங்க. ஆளுக்கு பேசிக்கிட்டு போங்க போங்க போங்க. கூட்டமா நிக்காதீங்க. போங்க. அவங்க கிளாஸ் everybody move. Go to their classes. Go. Disperse here. No. Hey, everybody move from this place. நந்தினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு நந்தினி. நந்தினி இங்க பாரு. இப்போ என்னாச்சுன்னு இப்படி பண்ற நீ? தொடாத. நந்தினி ஏய் தொடாத. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டு வந்துட்டு இருக்க. மாட்டிக்கிட்டது பத்தலையா? அவன் கிட்ட நம்ம வீடியோ இருக்கறனால எல்லாரும் முன்னாடி மிரட்டிட்டு இருக்கான். இங்க நீ நந்தினின் பின்னாடியே வந்துட்டு இருக்க. அவன் ஒரு பொடி பையன். அவனுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு நீ. யாரு பொடி பையன்? அவனுக்கு எல்லாம் தெரியும். வீடியோ மட்டும் வெளி வந்து என் மானம் போச்சு. நான் செத்து போயிருவேன். நந்தினி ஏய் எங்க போற? டைம் ஆயிடுச்சு. மேடத்தை காணோம். முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தள்ளி நடங்கடா. பிந்து இந்த செடியை அம்மா எடுத்துட்டு வந்த. ஏய் செடியெல்லாம் வீணாக்கிறாதீங்க. எல்லாத்துக்கும் மார்க் இருக்குது. அந்த செடியை எடுத்துக்கோ. குழந்தைங்களை நல்லா தயார் பண்ணிட்டீங்களா? குழந்தைகளா மேடம் வந்த உடனே பொக்கையை கொடுத்து வெல்கம் மேடம்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சார் எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். சார் கவலைப்படாதீங்க சார். முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. உன் பிளானிங்லாம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல செடியை நடு. உட்காரன்றல இல்லைன்னா ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆக்கிடுவேன். சிச்சு வருது சார். ப்ளீஸ் சுச்சுவா அடிக்காத. ரொம்ப அர்ஜென்ட் சார். மேடம் வெல்கம். ஐ அம் பிரின்சிபல் சுதந்திரம். மார்னிங். குட் மார்னிங். Thank you. Hello. Welcome to VRS school, ma'am. Thank you very much. This way, madam. சிவா அந்த நித்தின் இருக்கான்ல. என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றான். என் கண்ணால பாரு.
இந்த பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறானா? அவன் தான் மேடம் சிவா 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது எடுத்த போட்டோ. இப்போ +2லயும் இவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறான். என்ன டீச்சர்? கன்ஃபார்ம் சார். போய் சிவா கூட்டி வாங்க போங்க. நோ படிக்கிற ஸ்டூடெண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? நாம அந்த கிளாஸ்க்கு போயிடலாமே. That's a good idea, ma'am. We can go to class. Okay, let's go, Mr. Sundarapandyan. I am Sudandhiram. Oh, I forgot. You are Sudandhiram. மாயா, நான் பண்ணல மாயா. நான் இங்க வரும்போதே அவன் செத்து கிடந்தான் மாயா. நம்பு மாயா. ஹலோ, அலமேல குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சேர்மன் ரங்கசாமி பேசுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. என் ஸ்கூல்ல அதை கூப்பிட்டு பேரம் பேசுறீங்களா நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. வேண்டாம், எனக்கு ஒரு விளக்கமா வேண்டாம். இந்த தொழிலுக்கு நேத்து வந்தவனுங்கடா நீங்க. நாங்க காலகாலமா ஸ்கூல் தான் நடத்தின்னு இருக்கிறோம். இது பிசினஸ், நாளும் இருக்கும். நானும் உன்னை இங்க சேவ் பண்ண வரலடா. 2 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலே ஒரே மாதிரி நடக்கிறது இல்லைண்ணே. அப்புறம் எப்படி நாம 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கூல்ல நடத்துறது? இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்குறது எது துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். யோ, என்ன பண்ணுவேன்? உன்னுடைய மொத்த இன்ஸ்டிடியூஷன் மூடுறதுக்கு உண்டான வேலையை நானே பார்த்துறேன். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க. செய்யறேன்டா, நானே இறங்கி செய்யறேன். போர்ஸா விட்டு சார் சார் அர்ஜென்ட்லி சுச்சு சார். நோ வேலையை பாரு. ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் வேலையை சார். பாரு. ஏய் அறிவிட்டவனே, என்னடா அது போற வழியே சரியில்லையடா. தலை எம்மா பெரிய ஜெயிலாம் பாத்துக்கிற இந்த மாத்தும் டிஸ்கிலி இதுக்கு போய் மெர்சல் காட்டினுக்கிற. இல்லப்பா, வெளியே எங்கேயாவது போக சொல்ல பொறுமையா செஞ்சுக்கலாம்ல. கூடயே தானே சுத்திட்டு இருக்க. அவன் போற இடம்லாம் துட்டு இருக்க மட்டும் தானே போக முடியும். வர நீ என்னத்தல அவனுக்கு போய் பதில் சொல்லுங்கிற. இன்னைக்கு என்னானாலும் சரி தல, அவனை கீச்சு பாத்துறோம் தல. என் சொப்பன சுந்தரி முன்னாடி சின்ன பசங்க எல்லாம் தலையிலேயே கொட்டு கொட்டுன்னு கொட்டு. ஏய், நான் வந்துட்டல்ல, செய்யறேன் அவனை. என்னப்பா அது இவ்வளவு பெருசா இருக்கு? நான் தான் அப்பவே சொன்னேனே தல. என்னாச்சு தல? இருக்க போறான் தல. ரைடா. ஏய் தாசே, லைன்ல நில்லுடா. யார் பாது? ஏய் சும்மா கேள்வி கேக்குது, ஓர் பண்ணிடுற. ராஜேஸ்வரி மேடம், இந்த சென்னையிலேயே நம்ம ஸ்கூல் தான் நம்பர் 1 ஸ்கூல். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிள்ளைங்களை நம்ம ஸ்கூல்ல படிக்க வைக்கிறத ஒரு சோசியல் ஸ்டேட்டஸா நினைக்கிறாங்க. நம்மால எத்தனை பேருக்கு மேடம் சீட்டு கொடுக்க முடியும்? இப்ப நீங்க வேற நமக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலோட பொசிஷன் நினைக்கும் போது ரொம்ப பரவசமா இருக்கு மேடம். என்ன ரூம் இது? போல்டஸ் மாதிரியே இருக்கு. யூனிஃபார்ம் ஐடியாடா. இந்த ஸ்கூல் மொத்தம் 20 ஏக்கர், 400 கிளாஸ் ரூம், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க மேடம். ஸ்விம்மிங் பூல், பிளே கிரவுண்டு எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எங்க டோட்டல் பிரமிசஸை சுத்தி பார்க்கணும்னா மினிமம் 2 நாள் ஆகும். எதுக்கு 2 நாள் அனாவசியமா வேஸ்ட் பண்ணோம்? அப்படியே டக்குன்னு கையெழுத்து பட்டு போங்கன்னு சொல்றீங்க. மிஸ்டர் சௌந்தர வடிவேல். சுதந்திரம். ஓகே மிஸ்டர் சுதந்திரம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேருதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்ஷன். பணத்தை கொட்டி நல்லா இழைச்சிருக்கிறானுங்க ஸ்கூலை.
மேடம் நான் சொன்னேனே இவர் தான் மிஸ்டர் ஆண்டனி கன்சோல்விஸ் எம்ஐடில கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்தவர். நைஸ் டு மீட் யூ. கை விட்டு It's okay. ஓகே நைஸ் கம் ப்ளீஸ். நான் இங்கே வரும்போதே அவன் செத்து கிடந்தான் மாயா. நம்பு மாயா. மாயா நான் எதுவுமே பண்ணல மாயா. இவனை நான் கொலை பண்ணல மாயா. நம்பு மாயா ப்ளீஸ். என்னை கொஞ்சம் பாரு மாயா. எனக்கு அவனை பிடிக்காதுதான். எனக்கு அவனுக்கு சண்டை தான். ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல மாயா. என்ன நம்பு மாயா. நம்பு. மேடம் மேடம் அப்படியே ஏரியல் வியூல இந்த ஸ்கூலை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் என்ன இந்த ஸ்கூல் வாங்க வந்திருக்கேன் மிஸ்டர் சுதாகர். ஐ அம் சுதந்திரம். என்ன பண்ணிட்டு இருக்க மாயா? இந்த கொலை நீதான் பண்ணிருக்க சிவா. நான் பண்ணல. என்ன தவிர வேற யாரும் இதை நம்ப மாட்டாங்க. எல்லார பொறுத்த வரைக்கும் நீதான் கொலைகாரன். நிதின்க்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஸ்கூலுக்கே தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டதா பார்த்தோமே. அதனாலதான் நீ அவனை கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்வாங்க. ஏன்னா நீ அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை கட்டி பிடிச்சு புரண்டிருக்க. இந்த ரூம் ஃபுல்லா உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. ரீசஸ் பிரேக் முடிஞ்சு 10 நிமிஷம் தான் இருக்கு. கொலை பண்ணவன் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள தான் இருக்கணும். இப்போ நம்ம நினைச்சா கூட அந்த கில்லரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சிவா. நீ என்ன பெரிய வேட்டையாட விளையாடு கமல்ஹாசனா? கொலை பண்றவனை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை தெரியுமா? இட்ஸ் இம்பாசிபிள் மாயா. ஃபைன். மாயாவோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, நித்தினை கொலை பண்ணதுக்காக நீ ஜெயிலுக்கு போற. நான் உன்னை அங்க வந்து தான் பார்க்க போறேன். தல மூளைக்கு மூளை கேமரா வச்சிருக்கானுங்க. உள்ள வந்தவங்க திரும்பி போக முடியாம 2 நாள் தவிச்சிருக்காங்க. மை காட். ஐயோ கிரிச்சிடா. சார் போய் முன்னாடி சமாளிங்க சார். என்ன நடக்குது உள்ள? என்ன இது சாப்பிடுறாங்க? அதாவது எங்க கேண்டீன் எக்கு ஸ்ட்ராங் ஃபார் ஹெல்த். நந்தினி லிட்டில் மூவ் ப்ளீஸ். நாங்க பசங்க சாப்பிடுற விஷயத்துல கண்ட்ரோலே பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் எங்க கேண்டீன் எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்ட்லி இம்போர்ட் ஃப்ரம் நாமக்கல். ஆமாமா நாமக்கல் ஆஃப் புரோட்டீன். ஒரு லோடு வேணா அனுப்பிட்டுங்களா மேடம்? வாட்? ஓகே மிஸ்டர் சுதர்ஷன். நோ நோ சுதந்திரம். என்னமோ வாங்க கேண்டீனுக்கு போலாம். மேடம் சிவாவை பார்க்கணுமே, பார்த்துட்டு போயிடலாம். சிவா இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான். வேற எங்கேயும் போக மாட்டேன்ல? போக மாட்டான். தென் ஓகே மாயா ஐ ட்ரஸ்ட் யூ. ஒருவேளை அந்த கொலைகாரன் கேம்பஸ் விட்டு வெளில போயிருந்தானா அவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சான்ஸே இல்லை. அவன் இங்கே தான் இருக்கணும். I'll tell you how. 11:30க்கு நிதின் உயிரோட தான் இருந்தான். இப்போ டைம் 11:40. நீ கிளாஸ்க்குள்ள 11:38க்கு தான் வந்திருக்க. ஸோ இந்த 8 நிமிஷத்துக்குள்ள தான் கொலை நடந்திருக்கு. அதுவும் கண்டிப்பாக பிரேக் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கணும். வணக்கம் நாதா. வணக்கம்பா. மெயின் கேட். நம்ம கிளாஸ் ரூம் டி பிளாக் 3rd ஃப்ளோரில் இருக்கு. இங்கிருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு மினிமம் 15 நிமிஷம் ஆகும். ஓடினா கூட 10 நிமிஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில யாருமே போயிருக்க முடியாது. சப்போஸ் காம்பவுண்ட் வால்ல இருந்து எகிரி குச்சிருந்தானா? we are in ground. நம்மள கிராஸ் பண்ணாம அவனால போயிருக்க முடியாது. மோரோவர் அந்த கில்லர் ரத்தக்கரையோட வெளியில போயிருக்க மாட்டான். ஸோ கண்டிப்பா கில்லர் கேம்பஸ்குள்ள தான் இருக்கணும். ஏய் ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரம்டா? எங்கடா போயிட்டீங்க? நீ சொல்றபடி பார்த்தா இப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்னு கேம்பஸ்குள்ள 4000 பேர் இருப்பாங்க மாயா. இதில் எப்படி நம்ம கில்லரை தேடி கண்டுபிடிக்க முடியும்? நிதின் மாதிரி உள்ள ஒருத்தனை தனியால கொலை பண்ணிருக்கானா அவன் அட்லீஸ்ட் 5 அண்ட் ஹைட்டும் ஒரு 80 kg வெயிட்டும் உள்ள ஆளா தான் இருக்கணும். which means killer is an adult. So 3500 students rejected. மீதி இருக்கிறதுல டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ், லேடிஸ், வயசானவங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தா
ஒரு 30ல இருந்து 40 பேருக்குள்ள யாரோ ஒருத்தன் தான் நித்தினை கொலை பண்ணிருக்கணும். வெளியில இருந்து கூட யாராவது வந்து கொலை பண்ணிருக்கலாம்ல. அப்படின்னா அவன் வெளியிலேயே கொண்டு இருப்பான். இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள ஸ்கூல்ல பண்ண மாட்டான். வாங்க போலாம். வாட் மிஸ்டர் கோன்சால்வஸ்? மேடம், முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு எனக்கே முட்டை போட பார்த்தீங்கல்ல? That முட்டை will come on the paper now. Put it. மேடம், always நாமக்கல் லாரி ஸ்ட்ரைக், no supply. No explanations, Mr. Gonsalves. சிவா, கில்லருக்கு நிதின் ரொம்ப பழக்கமானவனா தான் இருக்கணும். நல்லா பழகனவன் எதுக்கு கொலை பண்ணணும்? பழி வாங்குறதுக்காக கூட நல்லா பழகிருக்கலாம்ல. ஆனா கண்டிப்பா அவன் பணத்துக்காக கொலை பண்ணல. பாரு, அவன் கோல்ட் செயின், ரோலெக்ஸ் வாட்ச் அப்படியே இருக்கு. சோ கில்லர் நிதினை கொலை பண்ணதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. வேற? மாயா, கில்லர் ஏன் ஒருத்தனா இருக்கணும்? 2 பேர் சேர்ந்து கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. கேள்விகள் 100 வரும். பட் இருக்கிற டைம்ல நமக்கு தேவை ஒரே பதில். Who is the killer? நான் இப்பதான் வெளியே வந்திருக்கேன். திருப்பி உள்ள போக வச்சேன்னு வச்சுக்க ஒன்னு போட்டுருவேன். ஏய் வா கிளம்பலாம் வா. நீ எல்லாம் ஒரு ஐட்டங்காரன். இவனுக்குலாம் பைத்து நிக்கிற. சிவா. அப்படியே சொல்ற. அப்ப அப்படியே கெத்த மெயின்டைன் பண்றான். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஒரிஜினல் ஜெய் ஹிந்த் கிடையாது. தப்பா தெரியுறானுங்க. அட்மின் பிளாக்குக்கு போய் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லிஸ்ட்ல இருக்கிற நம்ம தேட போற 40 பேரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். லெட்ஸ் கோ. இப்படியே நான் வந்தேன்னா நீ சொன்ன மாதிரி எல்லாரும் நான் கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அந்த ஸ்கூல் பேக்ல என் ஹவுஸ் டிஷர்ட் இருக்கும், எடுத்துக்கூட நான் மாத்திக்கிறேன். மாயா மாயா சீக்கிரம் கொடு மாயா. யா யா. Maya, put a smile on your face. மாயா, லெட்ஸ் கோ. நம்ம போனதுக்கு அப்புறம் யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு. அப்பதான் கிளாஸ் நடக்குதுன்னு யாரும் உள்ள வர மாட்டாங்க. மார்னிங் மார்னிங். சிடா சிடா. என்ன இது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. டீச்சருங்க இதோ. ஹலோ. இவர்தான் எங்க ஸ்கூல்லேயே தி பெஸ்ட் பயாலஜி டீச்சர் மிஸ்டர் கே சுந்தரராஜன். ஹலோ மேடம். வணக்கம். 10th கம்மியா ஸ்டாஃப்? நோ ஹெவி ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். குட் சார், அப்படிதான் இருக்கணும். கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு. வாஷ் இட் அண்ட் கோ. ஓகே ஃபைன். சார் வணக்கம். என்ன வேணும் சார்? இங்க கன்சால்வஸ்ன்றது யாரு? அவரா? இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். அதனால 3rd பிளாக்ல டீமோட இருப்பார். இந்த சைடா? இப்படி போய் ரைட்ல திரும்பினா பிரிட்ஜ் இருக்கும் சார். கிராஸ் பண்ணா 3rd பிளாக். ஓகே சார். கம் ஃபாஸ்ட், நோ யாராவது வந்து போறாங்க. கம். நீ போ, வரேன். போ. என்னாச்சு? யாரு? சீக்கிரமா. ஏய் வா, நம்ம போய் பார்ப்போம். புதைக்க போறான்னு நினைக்கிறேன். அவனை கையும் களவுமா பிடிக்கணும். அப்பதான் இவன் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ண முடியும்.
கிடைக்கிறது இவ்வளோ ஈஸின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏய் புதைக்க போகிறான்னு நினைக்கிறேன். வா போய் பிடிச்சிடலாம். லெட்ஸ் கோ. செல்வானா சிவா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? கிளாஸுக்கு போங்க. நாங்க போயிட்டா எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? மாயா நீ போய் எல்லாரையும் கூட்டு வா. இவரை நான் பாத்துக்கிறேன். சிவா, உனக்கு சொன்னா புரியாது. இது எல்லாரும் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுக்கிறேன். யாருக்கு நல்லது? கொலை பண்ணிட்டு யாரும் தப்பிக்க முடியாதுண்ணே. இன்னைக்காண்டி நான் கொள்ளைன்னு வச்சுக்கேன், நம்ம ஸ்கூல் மானமே போயிருக்கும். உனக்கு தெரியுமா அது? சிவா நீ இங்கே இரு, நான் போய் பிரின்சிபலை கூட்டி வரேன். போய் கூட்டு வாங்க. அவர் தெரிஞ்சதுன்னா அவரே என்ன கட்டி பிடிச்சு பாராட்டுவார். என்னண்ணே உளறீங்க? நான் ஒன்றும் உளரலப்பா. நான் காண்டி இதை பண்ணி அடிச்சு கொள்ளைன்னு வையேன், நீங்க நடக்க வேண்டிய இன்ஸ்பெக்ஷனே சீன் ஆயிருக்கும். இந்த பண்ணி அடிச்ச மேட்டரை ப்ளூ கிராஸ் அண்டா சொல்றாதப்பா. வேலையை போடும் சிவா, பாத்துக்கப்பா. கைஸ் ஒரு சின்ன ஹெல்ப். 12th கிளாஸ் எங்கே இருக்குது? 12th ஆமாம். நாத்துக்குப்பா பிஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கொடுங்க, நாங்கள் வேணால் டெலிவரி பண்ணிடுறோம். நீங்கள் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம்ப்பா, நாங்களும் 12th தான்ப்பா. இது என்ன சிக்கனாப்பா? ஆமாம் பாஸ், மெக்சிகன் சிக்கன். இந்தாங்க. என்னது இது? பில்லு எவ்வளோ? 1200. 1200 என்னப்பா இது? அரிசி மூட்டி 1000 ரூபாய்க்கு தான் விற்கிது, 1200 பாஸ். முன்ன பின்ன பிஸா சாப்பிட்ருக்கீங்களா? எந்த 12th கேட்டா? எத்தனை 12th இருக்கும்? ஒரு 12 தானே இருக்கும். இது எப்படிப்பா? நாங்கள் 8th. 8th எப்படி பேசி ஜமால் 6வது நான் கூட நம்பியிருப்பானுங்க தல. சிவா ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மாயா? அட்மின் பிளாக் போய் 40 பேரை சீக்கிரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி அந்த டிரைவர் பின்னாடி தேவையில்லாம சுத்தி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு மாயா. பதட்டமா இருந்தா உண்மையான கில்லர் கண் முன்னாடி வந்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம திரும்பவும் கிளாஸுக்கு போகணும். மறுபடியுமா? எதுக்கு? கில்லர் கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூவை ஸ்பாட்ல விட்டுட்டு போயிருப்பான். இட்ஸ் a thumb rule of a crime scene. Close the door. சீக்கிரம். நீ அந்த பக்கம் போய் பாரு. நம்ம பேசாம அட்மின் பிளாக்கே போய் தேடுவோம். முதல்ல இங்க தேடலாம் சிவா. வித்தின் பேக்ல வெறும் புக்ஸும் லேப்டாப் சார்ஜரும் தான் இருக்கு மாயா. இவன் டெஸ்க்லயும் ஒன்றும் இல்லை மாயா. நல்லா பாரு, ஏதாவது இருக்கும் சிவா. கில்லர் ஏன் பென்சிலை வெப்பனா யூஸ் பண்ணியிருக்கான்? வாய் அதுதான் புரியல மாயா. என்ன சிவா? எனக்கு எதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு தோணுது மாயா. ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிறது நீ படிக்கிற கிரைம் நாவல்ல வர மாதிரி கற்பனை கிடையாது மாயா. கற்பனைக்கு கூட ஒரு முன் மாதிரி வேணும் சிவா. இது நிதினோட இயர்ஃபோன் தான். இங்கேயும் கிடக்கு. அவனோட செல்போன் இருக்கான்னு பாரு, போய் பாரு. செல்போன்லாம் இல்ல மாயா, யாரோ எடுத்துட்டாங்க. இங்க எதுவும் இல்ல மாயா. அப்போ கில்லருக்கு நிதினோட செல்போன் தேவைப்பட்டிருக்கு. அது தேவைப்பட்டா என்ன, தேவைப்படலனா என்ன? கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தான் கில்லர் மாயா. சிசிடிவி கேமரால நம்ம வந்து போனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ எல்லாரும் என்னதான் கொலைகாரன்னு சொல்ல போறாங்க. கரெக்ட். அப்போ சிசிடிவி கேமரால கில்லர் வந்துட்டு போனது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆமா. லெட்ஸ் கோ டு சிசிடிவி ரூம். கம். இட்ஸ் லாக்ட். என்ன பண்றது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. யாரா வராங்களா பாரு. ஏன் என்ன பண்ண போற? ஏய், எங்க இதெல்லாம் கத்துக்கிட்ட நீ? கதவுக்கு படிச்சாலே போதும், பேங்க் லாக்கரையே ஈஸியா திறந்துடலாம். இதுக்கு இன்சார்ஜ் கொன்சால்வஸ் தானே? ஆமா, இப்போதைக்கு நாம தான் இன்சார்ஜ். ஏய், வாவ். பாஸ்வேர்ட் கேக்குது. ட்ரை ஜீசஸ். அவர் ஃபுல் நேம் என்ன? ஆண்டனி கொன்சால்வஸ். ஆண்டனி கொன்சால்வஸ். ஷோ. என்ன டைப் பண்ற? காட்சிலான் போடுறேன். எஸ். ஹலோ. மெயின் கேட். That's A block. This is C. Go to D. Corridor. The other one. That's a corridor. Go to 11:30. Video record ஆகல. Shit. Corridor camp 26, 27, 28. 11:30 ல இருந்து 11:38 வரைக்கும் ஆஃப்ல இருந்திருக்கு. எதுவுமே ரெக்கார்ட் ஆகல.
நான் கிளாஸ்க்குள்ளே வந்தது 11:38க்கு. அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ தான் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாரு, 11:38க்கு தான் சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ கில்லர் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு வந்து ஆன் பண்ணியிருக்கான். நம்ம கேம்பஸை பற்றி நல்லா தெரிஞ்சவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும். யூ மீன் காட்ஸிலா? சேச்சே, அவர் பார்க்க தான் என் காட்ஸிலா. அவரோட கண்ட்ரோலில் தானே இருக்கு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். வேற யாராவது கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல, நம்மள மாதிரி. அவனோட லேப்டாப் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அதை எடுத்து ஸ்டாஃப் ரூமில் பத்திரமா வச்சிருக்கேன். வீடியோ பார்த்தியா? அப்போ அந்த லேப் காரிடாரில் இருக்கிற கேமராவில் கண்டிப்பாக இருப்பான்ல. எஸ். எஃப் பிளாக் கேமராஸ்க்கு போ. கேமரா நம்பர் 367. நந்தினி மேம் அன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு செகண்ட் மார்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சண்டேல நித்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. வா ஸ்டாஃப் ரூம் போலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஸ்டாஃப் ரூமா? எதுக்கு ஸ்டாஃப் ரூம்? வா சிவா, சொல்றேன். என்னடா இது, எல்லா பிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கே. எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் வந்து நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாம் ஆப்பிள் மிஷின்ஸ், 60 சிசிடிவி கேமரா அங்கங்க வச்சிருக்கோம். எல்லாம் கலரு, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனா? ஐயோ மேடம், என்ட்ரன்ஸ்ல இருந்து டாய்லெட் வாசல் வரைக்கும் ஆல் ஒர்க்கிங் கண்டிஷன் மேடம். ஓஹோ. எனக்கோ பிரின்சிக்கோ தெரியாம கடுகளவு தப்பு நடக்க கூட வாய்ப்பே இல்ல மேடம். ஆமா மேடம், எவ்ரிதிங் ஹஸ் பீன் மானிட்டர்ட். எஸ் சார். சார். எஸ். இங்க ஸ்டூடெண்ட் நிதின் சொல்லிட்டு. நிதினா? நிதினா நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், அவங்க அப்பா நிதினுக்கு பிஸா ஆர்டர் பண்ணிருக்காரு. பீட்சாலாம் கிளாஸ் ரூம்ல அலோவ் பண்ண முடியாது. ஆபீஸ் போங்க, அவங்களே கூப்பிடுவாங்க. சரியா? சரி சார். இதுதான் இங்க பாரு. Are you sure? அதான் மேக்ஸ் புக் இருக்கு. ஓகே. சீக்கிரம் மாயா, யாராவது வந்துட போறாங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். அது என்னன்னு பாரு. ஸ்ரீதர் சார். டேய், இவங்க டைரியில அவர் போட்டோ எதுக்கு வச்சிருக்காங்க? தெரியல. கொடு. ஏதோ எழுதிருக்கு. என்னன்னு பாரு. மை டியர் ஸ்வீட்டி பை. ஸ்வீட்டி பையா? மாயா, இப்போ என்ன பண்ணலாம்? 2 பேத்துக்குள்ள. சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சார், உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாரு. எதுக்கு? கெமிக்கல் ஸ்டோரேஜ் ரூமுக்கு உங்களை கூப்பிட்டாங்க சார். உங்களை நீங்க எங்க பாத்தீங்க பிரின்சிபல? ஆடிட்டோரியம். வாட்? ஆடிட்டோரியம் பக்கத்துல இருக்கிற லேப்ல சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். வா மாயா, கிளம்பலாம். வேலை போய் பார்க்கலாம். கிளம்பிட்டாரு. வா வா. சீக்கிரம். We should make it fast. டேபிளுக்கு அந்த பக்கம் தான் இருக்கா பாரு. எங்க வச்சா? ஹலோ. சுதந்திரம் மேடம், கரஸ்பாண்டன்ட் பேசுறாரு. ஓகே ஓகே. இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். இன்ஸ்பெக்ஷன் இஸ் கோயிங் ஆன். நம்ம ராஜேஸ்வரி மேடம் தான் வந்திருக்காங்க. வந்த இன்ஸ்பெக்ஷன் டீமால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. போன் எடுக்க மாட்டாங்கற, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியலையா? எஜுகேஷன் மினிஸ்டர் பாத்தீங்களா சார்? மேடத்தை நல்லா கவனிச்சுக்கிறேன் சார். அந்த புதுசா கட்டின ஏசி பிளாக்க கண்டிப்பா காமிச்சிருக்கேன். காட்டிடுறேன் சார். மிஸ்டர் சந்திரன். ஒரு நிமிஷம் சார், மேடம் உங்ககிட்ட பேசுறாங்க. இந்தாங்க. கட் தி ஃபோன். I said cut the phone யார்? கட் பண்ணியா? மொத்தமா கட். சரி சார். கேம்பஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள செல்போன் யூஸ் பண்ண கூடாதுங்கறத ரூல்ஸ். யூ நோ தட்? எஸ் மேடம். அது உங்களுக்கும் பொருந்தும். ஓகே மேடம். உங்களோட டிசிப்ளினை தான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஃபாலோ பண்ணனும். சாரி மேடம். வாட் சாரி மேடம்? இங்க ஒண்ணுமே இல்ல சிவா. அர்ஜென்ட் சார், புரிஞ்சுக்கோங்க சார். ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துறேன். போடா, போய் தோல. ஏய், இங்க பாரு, blood stains. It's locked. Most டைல ஓபன் பண்ணு. கெமிக்கல் ஸ்டோருக்கு எதுக்கு வர சொன்னாரு? சீக்கிரம் ஓபன் பண்ணு மாயா. I'm doing it. சீக்கிரம். It got stuck. என்னால ஓபன் பண்ண முடியாது. தள்ளு. சீக்கிரம் சிவா.
இந்தா இதை எடுத்துக்கோ. சேர்த்து வச்சு புஷ் பண்ணு. ஓல்ட் எடிஷனா? ஏய் என்ன பண்ற? தேடு மாயா. சாரி. We are in E block. இ பிளாக்கா? அப்போ கெமிக்கல் ஸ்டோரேஜ்னு சொன்னது? Scoundrels. Wait, தொடாத. ஏய், ஃபோன். இது நிதினோட மொபைல். நந்தினி மேம் கபோர்டில் ஸ்ரீதர் சார் ஃபோட்டோ, ஸ்ரீதர் சார் கபோர்டில் நித்தினோட லேப்டாப் அண்ட் செல்ஃபோன், ரத்தக்கரை படிஞ்ச கர்ச்சிஃப். ஐ அம் டேம் ஷூர் ஸ்ரீதர் இஸ் த கில்லர். இந்த லேப்டாப் செல்போனுக்காக தான் அவனை கொலை பண்ணிருக்காருனா இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஆனா அவர் கபோர்ட்ல இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டுமே அவர் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ண முடியாது. We need a solid evidence. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்? வா போய் சொல்லிடலாம். ஒருவேளை உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா முதல்ல செக் பண்ணலாம். இதுக்கும் பாஸ்வேர்ட் இருக்கா? என்டர் தான் பாஸ்வேர்ட். உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்துருக்கேன். ஹே, அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணு. இதானே நம்ம ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல்ல கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். பாத்ரூம் போறதுக்கே பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்ல. ஸ்வச் பாரத். இவன் இவ்வளோ கேவலமா பிஹேவ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இதெல்லாம் பண்ணலனா தான் ஆச்சரியப்படணும். நல்ல வேலை. ஐ ஹேட் ஸ்விம்மிங். நந்தினி ஸ்ரீதர் ஃபோல்டர் கண்டிப்பா இதுல ஏதாவது இருக்கணும். நந்தினி மேம் ஸ்விம்மிங் பூல்ல என்ன பண்றாங்க? ராஸ்கல்ஸ் பொய்யா சொல்றீங்க? இந்த லேப்டாப் புடி. வந்துரு மாயா. மாயா எங்க போறது? லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். கேஷ்வா மச்சி. ஃபாஸ்டா வர்றான் இது. டேய் சிவா, ரெண்டு பேரை கொன்றுவேன். நில்றா டேய். அதெல்லாம் அப்பப்ப பெயிண்ட் பண்ணணும். இல்ல மேம், ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்கு. 1 வீக்ல முடிஞ்சிடும். 11:45. தல வர்றது என்சிசி வாத்தியார் தல. ஏய், அவன் என்சிசி வாத்தியார் இல்லடா. அப்ப ஃப்ரீயா விடுதல. R3 இன்ஸ்பெக்டர் அருண்குமார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் சார். இப்போ நான் சரிட்டு அடிச்சேன். சமாளிக்கிறா. திரும்பி பார்க்காம அப்படியே வா போயிடலாம். உன் ஃப்ரெண்டா தல? அவன் தான் எனக்கு லாடம் கட்டணும். அதான் பாசிங்லே பயப்படுறியா? சரி சார். டேய் நீ மாந்தாப்பு. டேய் நீ காசி தானே ஓடாதடா. டேய் நில்டா. நான் வந்த நேரம் மழை பெய்யாம இருக்கு. நல்ல எல்லாம் உங்க சகுனம். ராசி மேடம். Anyway. ஏய், கொண்டடா. மேடம் நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. கூல் ட்ரிங்க்ஸு காஃபி டீ சூடாக சாப்பிடலாமே. நான் டயர்டா இருக்கேன்னு உங்களுக்கு சொன்னேன் மிஸ்டர் சிங்கம். சுதந்திரம். சுதந்திரம் எப்படி சொல்றாரு? இல்ல மேம், அவர்தான் சுதந்திரம். ஓ, அவருக்கு சரி, சரி. சுகர் பிபி எல்லாம் இருக்கு. அப்படின்னா அவருக்கு தான் கொடுக்கணும். மேடம் 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 சாப்பிட்டுட்டே போலாமே. சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இத பாருங்க, என்னதான் நீங்க ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டாலும் டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் சங்கீதம்? பரவாயில்ல. வாட் பரவாயில்ல? என் பேரை தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. ஐயோ காஃபி கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மாயா பிரின்சிபல் இருக்காரு, சொல்லிடலாமா? இங்க வேணாம், ட்ரஸ்ட் மீ. போயிட்டே இரு. சாரி மேம். Why these students are running? Why? ஒண்ணும் இல்ல சார், பிராக்டிஸ் பண்றாங்க. என்ன பிராக்டிஸ் சார்? அத மாரத்தானுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். மாரத்தான் மாரத்தான். மாரத்தான் பிராக்டிஸ் என்ன கிளாஸ் டைம்ல காரிடார்ல என்னமோ குழப்பமா இருக்கு மிஸ்டர் சிவானந்தம். சுதந்திரம். Something is wrong somewhere, Mr. Whatever. சாப்பிடுங்க ப்ளீஸ்.
ரொம்ப முக்கியம். இவர் யாரு? கோச்சா? எஸ் கோச் கரெக்டா சொன்னீங்க. ஓட்டப்பந்தய பயிற்சியாளர். அடிக்கிறதுக்கு துரத்திட்டு போற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்ன வர முடியாது. வா அவனை வெளியே வச்சு படிக்கும். ஐயோ இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உங்க போஸ்டே கிடைச்சிருக்காது. ஓரமா சாரி மிஸ்டர் சுதந்திரம், உங்க ஸ்கூல் நேம் ரொம்ப தப்பாய் போச்சு. மேடம் என் பேரை கரெக்டா சொல்லிட்டீங்க. டேய் கையை பிடிச்சு தூக்குடா. வழுக்குது தல. தொப்பி வேற. ஏய் என்னை விட்டு எங்கடா போற? தாஸ் தொப்பி தல. வாடா வாடா வாடா. தேவையில்லாம ஓடுற மாயா. பிரின்சிபல் கிட்டே சொல்லிருக்கலாம். பாத்து. சார். கெட் அப். சார் தெரியாம அடிச்சிட்டேன் சார். சாரி சார். யார் சார் நீங்க? சார் நான் ஸ்டாஃப் சார். எங்கே வர்றீங்க? பிரின்சிபல் கூப்பிட்டார் சார். பிரின்சிபல் கூப்பிட்டா ஓடி தான் போனோமா? சார் அவசரமாக கூப்பிட்டார் சார். இங்கே கன்சால்வேஸுங்கிறது யார்? சார் நான் ஸ்ரீதர் சார். சரி அவர் எங்கே இருக்காரு? இன்னைக்கு வரல சார். வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டாஃப் ரூமில் இருப்பார் சார். ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கு? இந்த பக்கம் இருக்கு சார். அங்கே இருக்கு, நாங்கள் இங்கே இருக்குன்றீங்க. நீங்கள் எங்கே தானே இருக்கீங்க? இப்படியும் போகலாம் சார், அப்படியும் போகலாம் சார். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ சார். ஓடாம போங்க. ஓகே சார். டேய் தாஸ் கெந்துறா. என்னடா இவனோட பெரிய அக்கப்போரா இருக்கு. நம்ம ஏரியால உனக்கு பொண்ணே கிடைக்கலடா. லவ் தல. லவ். லவ். கம்மன் யாரோ இருக்காங்க. அப்படியே உட்கார். சத்தம் போடு. வணக்கம்நாத. வணக்கம்ப்பா. அட நம்ம அண்ணாத. வணக்கம்நாத. வணக்கம். மாயா மாட்டிக்கிட்டோம். இன்ஸ்பெக்டர். எங்க அப்பா ஏசி பேசாம வா. சார் நான் பண்ணல சார். பிரின்சிபல் கூப்பிட்டார் சார். அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஆந்தனி கொன்சால்வேஸ் எங்கே இருக்காரு? Go straight down, sir. Third floor staff room la irpar sir. Thank you. You're welcome sir. ரொம்ப பேசி நீயே மாட்டிக்க. சமாளிச்சிட்டோம்ல. வாங்க. ஏய் ஸ்போர்ட்ஸ் ரூம். ஸ்ரீதர் தான் நித்தினை கொலை பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம், I'll explain. ஸ்ரீதர் சாருக்கும் நித்தனுக்கும் பிரச்சனை. இந்த வீடியோ வாங்குறதுக்காக தான் நித்தின் நம்ம கிளாஸில் தனியாக இருக்கும்போது ஸ்ரீதர் சார் நம்ம கிளாஸ்க்கு வந்திருப்பாரு. அவன் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் தர முடியாது. என்ன பண்ணுவா? எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கணுன்ற கோவத்தில் ஸ்ரீதர் சார் நித்தனை கொண்டுட்டு அவனுடைய லேப்டாப்பையும் செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. யாருக்கும் தெரியாமல் அவர் எடுத்துகிட்டு வந்த லேப்டாப்பையும் செல்ஃபோனையும் அவரோட ஸ்டாஃப் ரூம் கபோர்டில் வச்சு பூட்டிட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஆஃப் பண்ணி வச்சிருந்த எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் நித்தின் மேலே இருந்த கோவத்தில் நான் நமக்கு இனிமேல் பிரச்சனையே வேணான்னு சொல்கிறதுக்காக போனேன். என்னடா உன் பிரச்சனை? நீ எரிச்ச தீசஸ் நான் ரெடி பண்ண 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன்டா. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. நீ வேற, நான் வேற. ஆனா நித்தின் நித்தின் அப்போதான் நான் உள்ள வந்தேன். கரெக்ட்?
டீச்சருக்காக தான் ஸ்ரீதர் கொலை பண்ணியிருக்காரு. இந்த லேப்டாப்பை கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துரும். அப்போ தான் எல்லாருக்கும் எல்லாம் உண்மையும் தெரியும். இந்த பிரின்சிபல் டேய் சிவா, மரியாதை லேப்டாப்பை கொடுத்துடு. இனிமே ரெண்டு பேரும் எங்கேயும் ஓட முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் லேப்டாப்பை குடுறா. முடியாது சார். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வெளியே தெரியாம மறைக்க கொலை வேற பண்ணிருக்கீங்க. டேய் நீ வாய் மூடு. சார், தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க சார். ஒழுங்கா பண்ண கொலையை ஒத்துக்கோங்க சார். டேய் சத்தியமா நித்திரன் நான் கொலை பண்ணல. அவனை மிரட்டி வேறண்டையும் வாங்கறதா கிளாஸ் ரூம்ல போனேன். அவன் அங்க ஆல்ரெடி செத்து கிடந்தான். எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. சிவா, இவர் போய் சொல்றாரு. ஏய், இந்த கொலையை வெளியில இருந்து யாரோ பண்ணிருக்காங்க. நான் ஆர்கே ஸ்கூல் கரஸ்பாண்டா கேம்பஸ் ஸ்கூல்ல பார்த்தேன். அவன் தான் இதை பண்ணிருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ கிடைக்க கூடாதுன்னு அவன் தான் இதை பிளான் பண்ணிருக்கான். சார், ஐஎஸ்ஓக்கு நிதின் கொலைக்கு என்ன சார் சம்பந்தம்? டேய், உனக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? அவனை கிளாஸ் ரூம்ல வச்சு கத்தில குத்துறா. நான் முட்டாளா? கத்தியாலயா? உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. மரியாதை லேப்டாப். டேய் மேல டேய் ஏன்டா அப்படி பண்ண? நீ என்னடா அப்படி கேக்குற? உனக்காக தான்டா பண்ணேன். மூச்சு இருக்கு. அவருக்கு ஒன்றும் ஆள் இல்லை. சிவா, இவர் கொலை பண்ணல. கொலையா? கத்தாதடா, கம்முனு. பென்சில்ல குத்துறதுனால தான் நிதின் செத்துருக்கான். ஆனா இவர் கத்தின்னு சொல்றாரு. பாத்ரூம் போயிட்டே வந்திருக்கலாமோ? டேய் உன்ன பென்சில்? பென்சிலா? யாரா இருக்கும்? ஓபன் பண்ணு. பாஸ்வேர்ட். நிதினோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு கூட இந்த ஃபோன் ஓபன் பண்ண முடியும். அப்ப கிளாஸ்க்கு போ. கம். டேய் இவரை எங்கே பாத்துக்கோ. தனியா லேப்டாப் பத்திரம் சுச்சு வேற வருதுடா. தனியா விட்டுறாதடா டேய். போலீஸ் எல்லாம் வந்திருக்கே. எனி ப்ராப்ளம்? அதுல இல்ல, நம்ம ஓல்ட் ஸ்டூடெண்ட் அடிக்கடி they will come with the uniform. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க தான பிரின்சிபல்? நோ, நான் தான் பிரின்சிபல். நான் தாங்க நீங்க தாங்க பிரின்சிபல். சாரி மேடம். மிஸ்டர் சங்கர்ராம், நீங்க கொடுத்தாலும் எனக்கு அந்த போஸ்ட் வேண்டாம். இவர் தான் பிரின்சிபால். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசுறோம்? மேடம் இன்ஸ்பெக்ஷன் முடிக்கட்டும், அப்புறம் நம்ம நிறைய பேசலாம். ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. சார், ஆல்ரெடி உங்க ஸ்கூலுக்குள்ள அரை மணி நேரமா சுத்திட்டு இருக்கேன் சார். இங்க கன்சால்வஸ்ன்றது யாரு? இதோ இவர்தான். எஸ் myself. நீங்க தானா? உங்ககிட்ட கொஞ்சம் கமிஷனர் பேசிட்டு வர சொன்னார். டோன்ட் கெட் பேனிக். கமிஷனர் என்னோட கிளாஸ்மேட். அடிக்கடி இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ஆளை அனுப்பிச்சு சின்ன சின்ன அன்பு தொல்லைங்க. யூ ப்ரொசீட். யுவர் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ப்ளீஸ். தேங்க் யூ. நந்தினி, யூ டேக் கேர். கோ. இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடெண்டா? ஆக்சுவலி நான் அந்த எல்லாரும் நம்ம ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். அவர் படிச்ச ஸ்கூல்ல அவர் தான் ஓல்ட் ஸ்டூடெண்ட். உண்மையிலே கமிஷனர் தான் அனுப்பிச்சாரா? டெல் மீ சார். நீங்க தானே ஸ்டூடெண்ட் ஒருத்தன் விரல பென்சில் வச்சு உடைச்சது? சார், நான் யாருக்குமே கை தொட்டு கூட பேசினது இல்லை சார். கை கட்டி தான் பேசுவேன் சார். பட் நீங்க தானே மிஸ்டர் கன்சால்வஸ்? No, 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 no. Actually, my name is Govindasamy in Tamil. In English, Gonsன்னுவாங்க. நீங்க தேடுறது ஆண்டனி கொன்சால்வேஸ் சார். அவர் வந்து லைப்ரரியில டீ குடிச்சின்னு உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க அங்க போய் தேடுங்க சார். டோன்ட் வேஸ்ட் மை டைம். லைப்ரரியில டீ? சார் ஒரு நிமிஷம், அந்த லைப்ரரிக்கு எப்படி போறது? You have to take straight right then downstairs. Okay? சார் டவுன்லியா? அங்கே தானே வரேன். வந்த இடத்துக்கு சார். சார் குழப்பறானுங்களே. இந்த லேப்டாப் வேற யாருக்கும் என்னோட அர்ஜென்சி புரிய மாட்டேதே. ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி. சாரி சார். ஓபன் ஆயிடுச்சு. இந்த பென்சில் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நம்பர் எடுத்து ட்ரூ காலர்ல போட்டா கண்டிப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செக் பண்ணிடலாம். இந்துலேகா? Who's this இந்துலேகா? 11th ஸ்டாண்டர்ட் இந்துலேகாவா? How do you know her? இல்ல, நார்மலா சொன்னேன். Open that message. யா யா. 11:28க்கு I'll kill you மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. நான் தப்பிச்சேன். 11:32க்கு நிதின் died. சிவா, let's set a trap. நிதின் மாதிரியே இந்துலேகாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். சரி. அவ திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்தானா அவ தான் கில்லர். ஹலோ, இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்டா ஓயாம ஃபோன் பண்ற? என்ன விஷயம் சொல்லு. சார், நிதின் கிளாஸ் ரூம்ல செத்து கிடக்கா சார். யாரோ அவனை கொண்டாங்க சார். சார், பாடியை என்ன சார் பண்றது? மேடம் மேடம் வரேன் மேடம் வரேன் மேடம். புரிஞ்சுக்கோ, அப்படியே பார்த்தாலும் நீ சொன்ன எந்த லாஜிக்குள்ளேயும் அவன் வரமாட்டாமாயா. சிவா, ஆம்பளையா இருந்தா அவன் நிதினை அடக்கி கொலை பண்றதுக்கு
6 அடி ஹைட்டும் 80 கிலோ வெயிட்டும் வேணும். பொண்ணா இருந்தா 2 கண்ணே போதும். அவ வருவா, நீ வெயிட் பண்ணு. இந்த லக்கேஜ் எங்க பார்க் பண்றதுன்னு தெரியலையே. ஒன் லாஸ்ட் ட்ரை, ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். இந்து அவ கிளாஸ்க்குள்ள போறா. லெட்ஸ் ஸ்டாப். மாயா மாயா வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏய் இந்து வாட் ஹேப்பன்? என்ன நடக்குதுங்க? ஏய் வாட் ஹேப்பன்? நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒரு தடவை தானே. தொடாத. ஏய் பொறுக்கி நாயே, உன்னால என் லைஃபே போச்சுடா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? என்னால படிக்க முடியல, இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சுடா. ஏய் நில்லே, கேட்டே இருக்கல, பல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்க. ப்ளீஸ் நிதின், என்ன விட்டுரு. உனக்கு கெஞ்சி கேக்குற. நீ ஏன்டா கெஞ்சற? நான் சொல்றது செஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கும் தானே ஹாப்பி. என்ன கரெக்ட் தானே? கையெடு. திவ்யா, நீ எங்க வந்த? ஒன்றும் இல்லைம்மா, அக்கா நிறைய தப்பு பண்றால, அதான் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. இல்லம்மா, நீ சின்ன பொண்ணா? சொல்ல வேணாம், நீ வா இந்து நம்ம ஏய் போலாம். கூட்டு போகாத, நான் சொல்றேன்ல. நீ அழாதக்கா, அப்பா கிட்ட சொல்லி அந்த அங்கிளை அடிக்க சொல்றேன். சொல்லிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. என்ன பண்ற? வா, போ பார்க்கலாம். இரு என்ன காப்பாற்ற போற மாதிரி குடிக்கிற? சூப்பர், இதுக்கு போய் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்ட. இதை வெளில யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செஞ்சோம். ஆமா, நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் தண்ணிக்குள்ள போயிருக்க போறா? வா, யாரா வரத்துக்குள்ளேயும் போயிடலாம். சின்ன குழந்தை திவ்யா, ரொம்ப சுட்டி அவ. நானும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். என்னை விட்டுட்டு அவ இருக்கவே மாட்டா. இந்த பொறுக்கி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு 2 வருஷமா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல முடியல மாயா. ரவிக்குமார், ரவிக்குமார், யோ ரவி. யார் சார்? வணக்கம். நீங்க எப்படி சார் இங்க? வரமாட்டேன்னு நினைச்சியா? காசு வான கைக்கு தான் நன்றி, இல்லைனாலும் சோறு துண்ண வாய்க்கு சொரண வேணா. சார் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. உங்க ஸ்கூல்ல தான் காலப்போல ஆலோசனை எந்த கட்டாயம் கிடையாது சார். அறிவு என்னுடையது, அதை யாருக்கு எங்க வச்சு சொல்லி தரது நான் தான் முடிவு பண்ணுவேன். அறிவு இருக்கிறவன் தான் இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணனா, அப்ப பணம் வச்சுக்கிறேன்னா நாக்கா வழிக்கிறேன். எடுத்து தொலைங்கடா. இது யாரா வீல் சேர்ல? சாரி சார், உங்களுக்கு கால் ரொம்ப நீளம் சார். எப்படியா? ஹோல்ட் ஆன், யூ கேன் டு இட். பாவம் எந்த ஸ்கூல் வாத்தியாரம். ஜிப்பு வேற. என்னதான் நடந்திருக்கும்? இவனும் கொலை பண்ணலாம், வேற யாரு? டேய், தீசிஸ் பேப்பர் எரிச்சு கடா அவனை கொன்னுட்ட. டேய், நான் கொலை பண்ணலடா, சும்மாறா. அப்ப இவ தாண்டா கொண்டிருப்பா. உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே ஏன்டா வந்த? அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன். என்னத்தை சால்வ் பண்ண? மர்டரோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? பென்சில் அதுவும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற இன்னைக்கு ஏன் கொலை பண்ணியிருக்காங்க? அந்த குழந்தைக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க? அதனால இவனை கொண்டுட்டாங்களா? ஆண்டனி சார் தான் கொலை பண்ணியிருப்பாரோ? 11:30க்கு ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் இதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கேனே. Now listen to me.
நெப்போலியன், நீ என்ன பண்ணுவே தெரியாது. இந்த பீரியட் பெல் அடிக்க கூடாது. பெல் தான் அடிக்க கூடாது. I need some more time. நான் பாத்துக்கறேன். கேர்ஃபுல். ஓகே மிஸ். எங்க NSS கிளாஸ் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. சரி, இன்ஸ்பெக்ஷன் டீம் அங்க வராங்கன்னு சார் கிட்ட சொல்லி கிளாஸ் அங்கேயே ஹோல்ட் பண்ண சொல்லு. ஓகே? ஓகே பாயா. சிவா, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கோபி ஸ்விம்மிங் பூல் கிட்ட மயங்கி விழுந்திருந்தான்ல, அன்னைக்கு அவன் ஒரு ஜூஸ் குடிச்சிருந்தான். அதை அவங்க கிட்ட யார் கொடுத்தாங்கங்கறத அவங்க கிட்ட கேளு. ஓகே? சரி, நீ என்ன பண்ண போற? நான் லைப்ரரிக்கு போறேன். நீ போ. மாயா அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது. Madam, we will go that side. அங்க என்ன ஸ்பெஷல்? All new AC classrooms. ஓ, நியூ கிளாஸ் ரூம். Yes, madam. என்ன மேடம் பின்னாடி நடக்கிறீங்க? மேம் வாட் ஹேப்பன்? This is Shiva's classroom, right? Yes, yes. 12th A. So what? மேடம் வேணாம். Come on, Mr. Sudesh Mitran. யாரும் இல்லாத கிளாஸ் ரூம்ல இது ப்ரொஜெக்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ண கூடாது. Somebody should take care of it. கிளாஸ் ரூம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனா இருக்கு. நான் க்ளீன் பண்ண சொன்னேன் மேடம், கரெக்டா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓ, நீங்க சொல்லி தான் செஞ்சாங்களா? பட் எப்பவுமே அப்படிதான் இருக்கணும், சொல்லி செய்யக்கூடாது. மறுபடியும் யாரோ வராயடா. மூட்டையில் என்னதரா கொண்டு போறாங்க? ஐயோ, குழிப்பணியாரம். தலை, நம்ம இவ்வளவுதான் தலை போட வந்தோம். இது ஸ்டோர் ரூமா இல்ல மார்ச் ரூமா? சார், பிரின்சிபலும் ஐஎஸ்ஓ ஆஃபீஸர்ஸும் இன்ஸ்பெக்ஷனுக்காக இங்க வராங்க. சரி. பெல் அடிச்சாலும் இவங்க எல்லாரையும் கிளாஸுக்கு அனுப்பாம ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. பெல் அடிச்சாலுமா? ஆமா சார். யார் நேரத்தில் 3 நாளா மூச்சுல கூட நேரம் இல்லை. ஒரே நிமிஷம், பெல் அடிக்கிற டைம் ஆச்சு. பெல் அடிச்சுடா. கோபி, ஏய் சிவா, கோபி, அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மயங்கி கிடந்தல, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்குடா. ஆமா மாமா. ஏன்? அது யார் கொடுத்தது உனக்கு? மாயா ஸ்ரீனிவாசன். என் பேரா? மால்குடி டேஸ். அப்ப இந்த புக்குக்கும் நிறைய காப்பீஸ் இருக்கணும். EF 4786. அது NSS ஸ்டூடண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. NSS ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. அவங்களுக்கு யார் இதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னது? இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன் சிவா. யோசிடா. பென்சில். கம் ஆன். பெண்டிங்கா? அப்போ KS சார் தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் இல்லாத நேரத்தில் நீயே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றது தப்புன்னு தெரியாது? தெரியும் சார். கிளாஸ்க்கு போகாம நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷர்ட் வேற மாத்திருக்கீங்க. ஓ, டீச்சர் கிட்ட என்கொயரியா? இந்த மாதிரி இன்னொரு புக் எடுத்து 1 இயரை ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருக்கீங்க. இதுல டேவிட் தான் ஆசையா வளர்த்த பூனைக்குட்டியை பென்சிலால கொன்னிருப்பான். அது எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். நிதின் எங்க? நிதின் டெட் பாடியா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஸ்விம்மிங் பூல்ல நிதினை டார்கெட் பண்ணி விஷம் கொடுத்தது நீங்க தான். அப்போ மிஸ் ஆயிட்டான். இப்போ நீங்க தான் அவனை பென்சிலால கொன்னிருக்கீங்க. மேடம், முதல்ல லைப்ரரியை பார்த்துடலாம். சவுத் ஏஷியாவிலேயே எங்க லைப்ரரி தான் பெரிய லைப்ரரி. மாயா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. மாயா, நிதின் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மாயா, நான் இதை எதுக்கு செஞ்சேன்னு உனக்கு சொல்ல புரியாது. மாயா, சொல்லு மாயா. வேணா சார். கூட ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. நிதின் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கேட்கறேன்னு சொல்லு. ஏய், மாயா,
இன்ஸ்பெக்ஷன் முடியறதுக்குள்ள எனக்கு நித்தியோட பாடி வேணும். என்கிட்ட தப்பிக்க முடியாது. சொல்லாத வரைக்கும் இந்த லைப்ரரி விட்டு வெளியில போக முடியாது மாயா. சொன்னா கேளு. இன்னைக்கு வந்துட்டு இருக்க. ஏய் God. மாயா மாயா மாயா. என்ன பண்றீங்க சார்? நான் நினைச்சது மட்டும் நடக்கலாம். ரெண்டு பேரும் கொண்டு போட்டுருவேன். சிவா, நிதினை கொண்டது இவன்தான். ஆமா, நான் தான் கொன்னேன். ரெண்டு வருஷமா அந்த நாடகம் காத்துட்டு இருந்த சிவா, நீங்க ரெண்டு பேரும் கிட்ட தப்பிக்க முடியாது. சிவா, சிவா, சொன்னா கேளு. நீங்க கொண்டு செஞ்சிருக்க. சிவா, 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 என்கிட்ட நேரம் இல்லை. நான் நினைச்சது நடக்கணும். சொன்னா கேளு. ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. பால் அடைஞ்ச மாதிரி இப்படி விட்டுற கூடாது. எவ்வளவு ஒட்டடை இருக்கு பாருங்க. ஐயோ! Oh my God! நிதின், நிதின், ஐயோ! முதல்ல மூச்சு இருக்கா பாருங்க. மூச்சு இல்லையே மேடம். My God! சிவா, ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காக நான் பண்றேன். சிவா, கொலை பண்றது ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காகவா சார்? கொலை? அது யாரு? அது ஸ்ரீதர், எங்க ஸ்கூல் டீச்சர் தான் மேடம். இவர் யாருங்க? இவர் ரங்கசாமி, அலமேலு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். இங்க என்னங்க செய்றீங்க? மேடத்தை பார்க்கலாம் தான் வந்தோம். ஐயோ, இது யாரு? இவர் தான் புதுசா சேர்ந்த வாத்தியார் ரவிக்குமார். உன்னை மாட்டி விட்டு அதை பண்ணலாம். விடாத சிவா. இருக்கட்டும் சார். கடவுளே, ஏய் இவன் ஸ்கூலா கலவர் நடத்தற மாதிரி இவ்வளவு கொலை. இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மேடம், எனக்கு அப்படி தெரியும். நானும் உங்க கூட தானே இருந்தேன். யாரை நிக்கிறது பாருங்க. இவன் டவுட் பட்டேன். இவன் அந்த குப்பத்து பையங்க. அவனை புடிங்க அவனை. ஏய்யா, என்ன நடக்குது இங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரின்சி, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. No, first call the police. அவன் கொலை பண்ணது நான் தாங்கிறது எல்லா முன்னாடி ஒத்துப்பேன். இப்போ விடுடா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தப்பிக்க முடியாது சார். மிஸ்டர் சுதந்திரம், போச்சு, எல்லாம் போச்சு மேடம். ஒரு டீச்சரா இருந்துட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணீங்க? ஆக்டர் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் ஏதோ பர்சனல் ப்ராப்ளமோ, அதனால தான் உங்க பையனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஸ்கூல்ல ஒரு பொண்ணுகிட்ட நீங்க தப்பா நடந்துகிட்டதாகவும் அது தட்டி கேட்டதுனால தான் அந்த பையனை நீங்க கொன்னுட்டதாகவும் சொல்றாங்களே, உண்மையா சார்? ஒரு உயிர் போன பின்னாடி தான் எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்குறீங்க. அது சாகிறவன் விஐபியா இருக்கணும். கட்டடம் கட்டும்போது ஒரு கூலிக்கார செத்தா அது ஒரு பிட் நியூஸ். ஆனா கட்டடம் கட்டும்போது இடிஞ்சு விழுந்து 60 பேர் கும்பலோட செத்தா அது உங்களுக்கு சென்சேஷனல் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ச்சே, ஒரு உயிரோட மதிப்பு எவ்வளவு கேவலமா போச்சுல்ல. இதே ஸ்கூல்ல
2 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்துருச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை 8வது பக்கத்துல வர ஒரு பெட்டி நியூஸா படிக்காம ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தீங்கன்னா நான் இப்படி உங்க முன்னாடி குற்றவாளியா வந்து நின்றுக்க மாட்டேன். என் குழந்தை திவ்யா அவன் என்ன சார் தப்பு பண்ணா சொல்லுங்க. தனியா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நான் சந்தோஷமா முழுமையா என் மனைவியோட குழந்தையோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அது அத்தனையும் அந்த நித்தின் அழிச்சுட்டான். தொலைஞ்சு போன வாழ்க்கைக்காகவும் என் திவ்யாவுக்காகவும் நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை நான் கொன்னிருப்பேன். செய்யறது தப்புன்னு புரியாத வயசு, சின்ன பையன். அதான் அவன் என் கண்ணு எதிரில் இருந்தும் நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். ஆனா பணமும் அதிகாரமும் இருந்தா என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடைக்காதுங்கிற தைரியத்தில் என் குழந்தையோட சாவை காரணமா வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்தான். தண்டனை தான் தப்ப குறைக்கும். ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். நிதினை பழி வாங்கணுங்கிறத விட அவன் செய்யற எல்லா தப்பையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிற மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தையும் மூடி மறைப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதான் ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை செஞ்சேன். நான் செஞ்ச அந்த விஷயத்தினால சமுதாயத்தில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வராதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். Because we are still a part of the same corrupted system and society. அப்ப வேற உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, நமக்கு. இதே ஸ்கூல்ல போன வருஷம் ஒரு பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவனோட சாவுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுக்கு வயசு 14. யாரும் அதை கண்டுக்கல. இந்த ஸ்கூலோட கவன குறைவுனால ஓடுற பஸ்ல இருந்து ஒரு குழந்தை கீழே வந்து செத்துருச்சு. அந்த குழந்தைக்கு வயசு 8. அப்போ யாரும் அதை கண்டுக்கல. சாகர வயசா சார். இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டிருக்காங்களே இந்த ஸ்கூல்ல, அதுல 3 கிரவுண்ட் நிலம் புறம்போக்கு நிலம். இங்க நடந்துட்டு இருக்க தப்பை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஏன்ற கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அந்த தப்பு அப்பவே தடுத்து நிறுத்திருக்கலாம். அப்ப இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாமா? நான் அப்படி சொல்லல. கல்விங்கிறது தொழில் அல்ல, அது ஒரு தொண்டு. அடுத்தவங்க மேல காட்டுற கருணை. பாவங்க பேரண்ட்ஸ் நிறைய ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல அவங்க பசங்க படிச்சா தான் சொசைட்டியில் ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவான்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்கூல்காரங்க என்ன பண்றாங்க? அதிக ஃபீஸை புடுங்கணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பில்டிங் கட்டுறத போட்டி, விளம்பரத்துல போட்டி, பஸ் ஓட்டுறத போட்டி, ஃபீஸ் கலெக்ஷன் பண்றத போட்டி, ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்றத போட்டி, அந்த லாட்டோட கலெக்ஷன் இருக்கு, இந்த கார்ப்பரேட்டோட டைப் இருக்கு சொல்றத போட்டி, போட்டி 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 எல்லாத்துலயும் போட்டி. கேவலம். ஒரு வாத்தியார வேலைக்கு சேர்க்கறதுல போட்டி. வாட் அ பிளடி ஐரனி. வாட் அ பிளடி ஐரனி. பஸ்ல கூட போக வசதி இல்லாம வெறும் காலோட 10 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போற பசங்க இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நான் உண்மைதானே சொல்றேன். கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவை நம்பி படிச்சுட்டு இருக்கிற பசங்க இன்னும் இருக்காங்க. இவ்வளோ ஏன் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தீபாவளி பொங்கல் கொண்டாடுற பசங்களும் இருக்காங்க. அவங்கள படிக்கலையா சார்? அவங்கள சாதிக்கல? அப்புறம் இவங்க என்ன சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்வியை வைக்காதீங்க சார். டோன்ட் டூ திஸ். தயவு செஞ்சு கல்வியை வைக்காதீங்க. Hey, are you interested in space, planets, astronomy? Yeah, why not? Hey, just a friend. Speak
up. Hey, it's okay. I'll talk to her later. She's just a waste of time. Again, she'll be calling up. Hey, just a second. சொல்லு மாயா. என்ன பண்ற? நானா ஒண்ணுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் மீட்டிங்ல இருக்கேன். என்ன பத்தி ரிசர்ச்சா? ஏய் just a minute. ஏய் என்ன திடீர்னு வந்திருக்க? வந்து உட்காரு, ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு டைம் வேஸ்டா? ஏய் நீ எப்படி இங்க வந்த? ஓ, நான் இங்கல வர முடியாதா? அப்படி இல்ல மாயா. எங்க அங்கிள் இங்க தான் இருக்காரு. ஓ ஐ see. ஏய் எங்கடி போற? I'll be back Lucy. பின்னாடி வராத. மாயா அவளோட கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது மாயா. சப்பு முக்கிட்ட சொல்லு. ஏய் don't call her like that. Please don't follow me. மாயா சொல்றது கேளு மாயா. எல்இடி கண்ணால கட்டி வச்ச ஸ்ட்ராபெர்ரி லிப்பால ஒட்டி வச்ச கஞ்சடையில் கஞ்சடையில் என் மனச பந்தாடுற திண்டாடுற திண்டாடுற என் மூச்சுல இனி நீ தாண்டி எல்லமல எல்ல மரிலோ எல்ல 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 மரிலோ எல்லமல எல்ல மரிலோ எல்ல மர மர மல எல்ல மச்சி பம்பர மல பம்பர